على نور من الذكر وتسري في مدى النصر على نور من الذكر. கால் பண்ணினா அங்க ஆன்சர் பண்றாங்க. நீங்க தமிழ்ல பேசுவீங்க, சிங்களத்துல பேசுவீங்க, தெரிஞ்சவங்க இங்கிலீஷ்ல பேசுவீங்க. இங்கெல்லாம் சதவீதம், அதாவது இனத்தோட பர்சன்டேஜுக்கு நாங்கள் 8-10 வீதம் வைக்கிறோம், அவங்க 70 வீதம் வைக்கிறாங்க, தமிழோட வைக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த சதவீதத்தோட பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கால் சென்டர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணது யாரு? முஸ்லீம். யாரு? முஸ்லீம். ஏனண்டா மல்டி லாங்குவேஜ். مسامع نبض ملحمة بلون المجد مفعمة كقطر الغيث مترعة بغيث منه در الرحمن. இதெல்லாம் மார்க்கம் தடுக்குதோ அதை அவங்க செய்வாங்க. அதில் சிலவங்க செய்வாங்க, பண்ணா பேசுறாங்க, படத்தை போடுறாங்க, மியூசிக்கை போடுறாங்க இல்லையா, அது எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க இல்லைங்களா. அதை போடுறதுல கொஞ்சம் அதிக போட்டு செஞ்சு என்ன செய்யறது? ஆட்கள் விரும்புவாங்களா இல்லையா? மார்க்கம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க? அந்நிய கலாச்சாரம் அவங்க பேசுவாங்க. இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. என்னது இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட்? அங்க ஒரு அந்த கட்டுப்பாடு ஒன்று இல்லை, லிமிட் ஒன்று இல்லை, மற்றபடி வேற எதுவும் டிஃப்ரெண்ட் இல்லை. பெருசா ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு பண்ணே இல்லாச்சு. யாருக்குமே இந்த வேர்ல்ட்ல அப்படி கிராமரை எதை படிச்சு செய்யறது ட்ரைனிங். உங்களுக்கு என்ன ஒரு குரூப் இருக்கணும், ஒரு நல்ல ட்ரெயினர் இருந்தா அது போதும், பெஸ்ட் விளைஞ்சுதான். ஸோ அதனால நீங்க லிசன் பண்ணணும், பேசணும். இதுதான் உண்மையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினிங். இதுதான் ரியல் ஃபேக்ட். இதை மறைச்சு தான் மிச்சம் பேச முடியும். السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பான மாணவர்களே, dear students, சரி போது மாஷா அல்லாஹ். கொஞ்சம் நெருக்கமாக இருந்தால் நல்லா இருக்கு. சரி, சாப்டருக்கு குயிக்காக வருவோம். அப்துல் அசீஸ் சார் அவங்க உங்களுக்கு அழகான ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று தந்தாங்க. அவங்க சொன்ன விஷயத்தோட முக்கியத்துவம் எப்போ உங்களுக்கு விளங்க மாட்டா, அவங்களோட வயசுக்கு நீங்கள் வந்து இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கல தான் விளங்கு, அப்படி தானே, இல்லாமல் விளங்காது. நீங்கள் அவர் சொன்னதை செஞ்சாலும் பிளான் பண்ணாலும் செஞ்சுட்டு போவீங்க. பட் அது எவ்வளோ வேல்யூ அண்ட் அந்த பிளான் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃபீல்டில் சூஸ் பண்ணுறதா எவ்வளோ வேல்யூன்னு எப்போ விளங்குன்னு தெரியுமா? கடைசி நீங்கள் மரத்துல எல்லாம் காய்ச்சி பல அதை இது பண்ணி அதை ஆய்வீங்க, அதை சொல்லுவாங்களே ஒரு இது மாதிரி, அதை நீங்கள் இது பண்ண போக்குள்ள தான் உங்களுக்கு விளங்கும் ஐட வேல்யூ. அப்படின்னா இந்த டைமில் பிளான் பண்ணி இந்த அடிப்படையில் நான் போனேனே, இது இவ்வளவு பொறுமதியா என்றது உங்களுக்கு இப்போ எவ்வளோ சொன்னாலும் விளங்காது. செய்வீங்க, அதை சொன்னாங்களே என்று செய்வீங்க, செஞ்சு கடைசியில் அதனுடைய ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூட விளங்கும். எவ்வளோ ஒரு யூஸ்ஃபுல்லான வேலையை நான் செஞ்சேன். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? நாங்கள் உங்களுக்கு சொன்ன மாதிரி நீங்கள் இன்னொருத்தருக்கு சொல்லி கொடுக்க போவீங்க. அப்போ அவருக்கு விளங்காது என்னது, அந்த வேல்யூ விளங்காது, அவருக்கு எப்போ விளங்கும்? அப்போ அதனால் எல்லாத்துக்குமே ஒரு ஏஜ் பீரியட் இருக்குது இல்லையா? உங்களோட வாப்பட வருத்தம் நீங்கள் வாப்பு வாங்கினா தான் விளங்கும், இல்லாமல் விளங்காது. அப்படி தானே? அதுதான் ரியல் ஃபேக்ட். அதை விளங்குற அளவு நாலேஜ் ஏஜில் தான் நீங்கள் பெருக்கிறீங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 19-20 வயசு ஆகிட்டு இதுக்கு அங்கால சின்ன புல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கொண்டு உங்கள்கிட்ட இல்லை. உங்கள்கிட்ட இருந்து சமுதாயம் நிறமை எதிர்பார்க்குது, உங்கள்கிட்ட இருந்து சமுதாய நிறமை எதிர்பார்க்குது. உங்களை எல்லாம் இப்படி கூட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு இது தாரதால இதை செய்கிறவங்களுக்கு வேற எந்த ப்ராஃபிட்டும் இல்லை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க? இன்ஷா அல்லாஹ் அவங்க எப்படி உங்களே கைட் பண்ணணும்னு ஒரு ஆசையில் செய்கிறாங்களோ, நாளைக்கு உங்களோட ஊரில் நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு அது வரும் இன்ஷா அல்லாஹ். இந்த உள்ளத்தில் உங்களுக்கு அது என்ன வரும், என்னது, நாளைக்கு நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு உங்களோட ஊரில் இருக்கிற யங்ஸ்டர்ஸை நீங்கள் என்ன செய்வீங்க, இவங்களுக்கு ஒரு கைட் கொடுக்கணும்னு உங்களோட மனசில் தோணும். அதுதான் இப்போ எங்களுக்கு தோணி இருக்கு விளைஞ்சி தான். என்னடா சொல்லுவாங்க, யங்ஸ்டர்ஸ் கையில் தான் தங்கி இருக்குது ஒரு நாட்டோட டெவலப்மெண்ட். உண்மையாக தங்கி இருக்காது யங்ஸ்டர்ஸ் கையில். இது உலகம் மட்டும் சொல்லலை, இஸ்லாமும் சொல்லுது. இந்த வயசை இஸ்லாமும் சொல்லுது. அதாவது அரிசில அல்லாஹ் நிழல் கொடுக்கக்கூடிய கூட்டத்தில் ஒரு கூட்டம் யாரு? இளைஞர்கள். எப்படியாப்பட்ட இளைஞர்கள்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோட பள்ளியோட தொடர்புபட்ட இளைஞர்கள். ஒரு வயசாலி
செய்கிற அமலை விட ஒரு வயசாளி இருக்கிறாரு இல்லையா, ஒரு வயசு போன பிறகு செய்வார் எப்படி அமல், அதை விட ஒரு இளைஞன் செய்கிறாரு பாருங்க அமல், அது அல்லாட பார்வையில மிச்சம் உயர்ந்தது. ஏன்னா உங்களோட ஏஜுக்கு, உங்களோட இந்த வயசுக்கு அவ்வளவு ஒரு மதிப்பை உலகமும் கொடுத்திருக்குது, படைச்சவனும் கொடுத்திருக்கிறான். படைச்சவனுக்கு தான் அதை பற்றி தெரியும் இல்லையா, எல்ஜி கம்பெனிக்கு தான் தெரியும் எல்ஜி ஃப்ரிட்ஜை பற்றி. நீங்கள் சொல்கிற பேச்சு எல்ஜி ஃப்ரிட்ஜை பற்றி நான் கேட்பேனா, நீங்கள் சொல்கிறீங்க எல்ஜி ஃப்ரிட்ஜ் இப்படி இப்படி. ஆனால் எல்ஜி கம்பெனி வேணும்னு சொல்லுது, யாரோட பேச்சு நான் கேட்பேன்? கம்பெனியில் செஞ்சவனுக்கு தான் அதை பற்றி தெரியும், எங்களைய செஞ்சவனுக்கு தான் எங்களைய பற்றி நல்லா தெரியும். ஸோ அவன் என்ன சொல்கிறான், இதுதான் ஏஜ்லே பெஸ்ட் ஏஜ். ஸோ இப்போ நீங்கள் விதைக்கிறது பிளான் பண்ணுறது தான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்ய போகுது, பின்னுக்கு கிடைக்க போகுது. ஸோ அதனால் நல்ல டைம் எடுத்து இந்த 2 months 3 months எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, 3 months நீங்கள் செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை. எதுக்கு செய்ய போகிறது என்னது என்றதை பிளான் பண்ணுறது. சரி, இப்போ உங்களுக்கு அடிப்படையாக 2 விஷயம் சொன்னார் இல்லையா, ஒன்று என்னது உங்களுக்கு ஐடி, அடுத்தது இங்கிலீஷ் லாங்குவேஜ். அதில் மெயினாக இங்கிலீஷ், நம்பர் 1 இங்கிலீஷ். நல்லா விளையக்கணும். நீங்கள் எவ்வளவு ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தாலும், நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் செய்கிறீங்க, சார்ட்டர்ட் சிமெண்ட் எவ்வளவு செஞ்சுட்டு போனாலும், நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீங்க, நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த காலத்தில் இன்டர்வியூவில் டிகிரி எடுத்தவன் 2 பேர் தான் வருவான், 50 பேர் வந்தால் இல்லை 40 பேர் என்ன செஞ்சுப்பான், டிகிரியும் எல்லாம் முடிச்சு தான் இருப்பான். அவனுக்கு தேவை ஒருத்தர். இன்டர்வியூக்கு எத்தனை பேர் வருவாங்க, 30 பேர்கிட்ட என்ன இருக்கும், பெரும்பாலும் டிகிரியும் சீமாவும் அது மீது இருக்க தான் செய்யுது. இப்போ அவன் யாரை சூஸ் பண்ணுறேன், 30 பேர்கிட்ட கிட்டத்தட்ட அங்கிட்ட அப்ராக்சிமேட்டாக ஈக்குவலான குவாலிஃபிகேஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு இன்டர்வியூ செய்கிறவர், இன்டர்வியூவர் கம்பெனிக்கு 30 பேர் வாரீங்க, 30 பேர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன். இப்போ நான் யாரை எடுக்கிறேன், சாட்சியமோகன் வந்தால் பரவாயில்ல, சாட்சியமோகன் எடுத்திருப்பேன். அப்படி இல்லை, யாரும் தெரியாதவன் தான் வராங்க, உன்னை பின்ன தெரியாத வராங்க, யார் எடுக்கிறது? நீங்கள் சார் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற யார் எடுப்பீங்க? நீங்கள் எல்லாத்துக்கும் ஈக்குவலாக அக்கௌண்ட்ஸ் ஈக்குவலாக டிகிரி இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இப்போ யாரை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? மூஞ்ச பார்த்து சூஸ் பண்ணுறேன். சரி, அடட் குவாலிஃபிகேஷன், அவருக்கு ஐடி இருக்குது, இங்கிலீஷ் சரி எல்லாத்துக்கும் அதுவும் இருக்குன்னு வைங்களே, எப்படி? தட்ஸ் இட், பர்சனாலிட்டி. இந்த பர்சனாலிட்டிக்கு இன்றைக்குள்ள வேல்யூ வந்து ரொம்ப ஹை. என்னண்டா இன்றைக்குள்ள இன்டர்வியூ சீக்கிரம் தானே, அவங்க சில விஷயங்களை கண்ணை வச்சே முடிவு பண்ணுவாங்க. எப்படி? ஒரு ஆள் வருவார், அவர் வந்து அவரை கண்ணை பார்த்தாலே வேணும், இவர்கிட்ட ஒரு ஜொப்பை கொடுத்தா உருப்படியாக செய்வானா இல்லையா? உடம்புல இல்லை காட்டுறது தைரியத்தை, உடம்புல சிலவங்க இருப்பாங்க அப்படி என்று பெருசா யாரும் அவரை பார்க்கறது இல்லை, நினைச்சா ரொம்ப பாடி பில்டராக இருப்பாங்க. ஆனால் ஒரு வேர்ட் போதும் அவரை சுருட்டி கீழே போடலாம். என்ன செய்யலாம்? ஒரு வேர்ட் போதும் அவரை சுருட்டி கீழே போடலாம். அதனால உடம்பு இருக்கத்தான், நீங்க உடம்பெல்லாம் செய்யறது உங்களுக்கு சொல்ல தேவையில்லை, அதெல்லாம் செஞ்சு கொள்வீங்க. ஆனா உடம்பை செய்யறதை விட எது செய்யணும்? மனசை செய்யணும் இல்லையா? உடம்பு இல்லாம இப்படிதான் இருப்பாங்க, ஆனா மனசுல என்னது ரொம்ப தைரியம். ஹிட்லர் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பான்? என்னைய மாதிரி கொஞ்சம் கட்டையா அப்படியா, சின்ன மீசையை வச்சு இல்லையா? பார்த்தா இவனை பார்த்தா உலகமே பயப்படுது. இவனா யூதர்களே உலக போட்டு ஆட்டுறான். இந்த யூதர்கள் அழிச்சொழிச்சது இவனா, கொண்டு போனது இவனா, இவனுக்கு எல்லாம் உலகம் பயப்படுதுன்னு சொல்ற அளவுக்கு அவனை பார்த்தா இருக்கு. சாதாரண உடம்பை வச்சு யாரையும் மதிப்பிடவான். உடம்பு இருக்கும், பட் அவர்கிட்ட ஒன்றும் இருக்காது, மனதைரியம் இருக்காது. மனசை செய்யணும் இல்லையா? நீங்க இப்படி இருந்தா அவனோட மனசுல தைரியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட்டுக்கு அதை அவன் செக் பண்ணுவான். இவர் மன தைரியம் உள்ள தன்னம்பிக்கை உள்ள ஒருத்தரா? கண்ணை பார்த்தாலே விளங்கும். ஒருத்தர கண்ணை பார்த்தா விளங்கும், எப்படி வரும் ஒரு லெவலுக்கு விளங்கிச்சா? அதை பார்த்தாலே விளங்கிடும், ஆஹா இவர்கிட்ட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை, ஒரு பாரத்தை, ஒரு பொறுப்பை கொடுக்கலாமா இல்லையா? சிலவங்க நிறைய விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்க சில இடத்துல வந்து நார்மல் ஒர்க்குகளுக்கு போனேன்டா, நாங்கள் பெருசாக கொண்டு போகிறது பயோடேட்டால சிவில தாள் கணக்கு, அவன் ஒன்றையும் பார்க்க மாட்டான். சில இடத்துல, சில இடங்கள்ல இதை பொறுத்து ஒன்றையும் பார்க்க மாட்டான். சில நேரமாய் தெரியும், அது எல்லாரும் எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியும். அதுல இல்லை முக்கியம், அவன் 2 கேள்வி அவனோட ஜொப்பு கேட்பான், ப்ராக்டிக்கலா கேட்பான். விளங்கிச்சு தானே? நீங்க படிச்சது எதுவும் ஒன்று ப்ராக்டிக்கலா கேட்பான். அந்த இடத்துல அவர் ப்ராக்டிக்கல் ரீதியா கேட்கிற கேள்விக்கு யோசிச்சு உங்களோட அறிவை வச்சு நீங்க ஒரு பதில் கொடுக்குறீங்களே, அதை வச்சுதான் எடுக்க போறோம். விளங்கிச்சா? அதான் சொன்னாங்க ஐக்யூ நாலேஜ். என்ன சொன்னாங்க? ஐக்யூ. என்னதான் என்ன மிச்ச பேர் அப்படி தானே, புத்தகம் போச்சு, புக்கில் என்ன படிச்சோமோ அதை எக்ஸாம் எழுத தெரியும். ஸ்ரீலங்கன் எக்ஸாம் சிஸ்டமும் மிச்சம் அப்படித்தான். என்னது புக்கில் எது வந்துச்சோ அதுக்கு அங்கால ஒன்றும் இல்லை, அது 1 1 2 2. பட் இன்டர்நேஷனல் வேர்ல்டு அப்படி இல்லை. ஒன்று சொல்லி கொடுத்தா
இந்த மூளை அப்படித்தானே, மூளையை கொடுத்ததே மூளை திருப்பி தராது. மூளையை சரியா பாவிச்சுன்னா ஒன்று கொடுத்தா 2 திருப்பி தரும். அப்படியான ஒரு பவர் தான் மூளைக்கு இருக்கு. அதைத்தான் இன்டர்நேஷனல் டெஸ்ட் பண்ணுவாங்க. படிச்சதை வச்சு செயல் ரீதியா பிராக்டிக்கல் ரீதியா கேள்வி ஒன்று கேட்பாங்க. அந்த கேள்விக்கு யாரு சரியான பதில் கொடுக்கறாவோ, விளங்கிச்சா, யாருக்கிட்ட பாசிட்டிவ் இருக்குதோ, பர்சனாலிட்டி இருக்குதோ, அந்த ஆள் தான் என்ன செய்வார், எடுப்படுவார். விளங்கிச்சா உங்களுக்கு? ஸோ அதனால இந்த 5 இயர்ஸ்ல சொன்ன மாதிரி உங்களை சுத்தப்படுத்துறது ஸ்மார்ட்னஸ். விளங்கிச்சா? ஸ்மார்ட்னஸ் பாடியில் ஸ்மார்ட்னஸ் இந்தியிலேருந்து நீங்க சேஞ்ச் ஆகும். உங்களோட ட்ரெஸ் சேஞ்ச் ஆகும். டிஷர்ட் எடுக்கணும்னு சொல்ல இல்லை, அதெல்லாம் நீங்க உடுப்பீங்க. பட் இருந்தாலும் இந்தியாவில் இந்த காஸ்டியூமை வந்து விளங்கிச்சு, அந்த ப்ரொஃபஷனல் காஸ்டியூம் இஸ்லாம் தடுக்கல. இஸ்லாம் என்ன தடுச்சு, கரண்டைக்கு உடுக்கணும்னு தடுத்துச்சு. பட் அதுக்கு மேலே கல்சான் உடுக்கலாம் தானே, உடுக்கலாம். ஸோ அதில் நீங்கள் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு ட்ரெஸ்ல இருந்து நீங்கள் வரணும். விளங்கிச்சா? இந்த மாதிரி பர்சன்ட் பல விஷயங்கள் இருக்குது. பட் இதெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு செஞ்சுக்கணும். லாங்குவேஜ், ஐடி, அடுத்தது என்னது, பர்சனாலிட்டி. உங்களை பார்த்தா விளங்கணும், ஆஹா இவருக்கு பொறுப்பை கொடுக்கலாம். கண்ணிலே விளங்க. உங்களோட பேப்பர் அங்கே அவுட், உங்கள்கிட்ட டிகிரி அங்கே அவுட். விளங்கிச்சா? அக்கௌண்டிங் ஒருத்தர் சூஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் வாரார், ஒருத்தர் வச்சுக்கோங்க, ஒருத்தர் டிகிரி செஞ்சிருக்கிறார், இன்னொருத்தர் இருக்கிறார், அவர் வந்து என்ன செஞ்சுக்கிறார், அவர் நார்மலாக A-level அக்கௌண்ட் செஞ்சுக்கிறார். பட் 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எத்தனை வருஷம்? 5 வருஷம் ஒரு பெரிய கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ். யார் எடுப்பான்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்பீரியன்ஸ். விளங்குதா? படிக்கிற வேண்டியது, எக்ஸ்பீரியன்ஸ்ல படிக்கிற வேண்டியது. சொல்லுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் நாலேஜ். அப்படிதான், எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் பெட்டர் தேன் நாலேஜ். ஸோ அதனால படிக்கிறது ஒன்று, எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று. எப்பயுமே எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க படிக்கிறது மாதிரி கிடைக்காது. ஒரு அனுபவம், இப்போ இன்றைக்கு நீங்க அனுபவம்னு பண்றீங்க, இது தான் இன்ஷால்லா உங்களுக்கு பின்னுக்கு வரப்போகுது. சரிதானே? சரி, இப்போ நான் சப்ஜெக்டுக்கு வரும். உங்களுக்கு நான் லாங்குவேஜ் சம்பந்தமான சில விஷயங்கள் சொல்றது தான் வேண்ட டாபிக் ஆயிருக்குது. இதை நான் முன்னுக்கு சில விஷயங்களை போட்டு கொண்டுட்டேன். லாங்குவேஜ் இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு உலகத்தில் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இது சர்வதேச மொழி இங்கிலீஷ் இல்லையா? இந்த உலகத்தில் கூட பேசப்படக்கூடிய மொழி இது. உலகத்தில் அதிகமான மக்களால் இப்படிதான் 1000 பேர் இது பேசுறாங்க, 2000 பேர் இது பேசுறாங்க, கூடையான மக்களால் பேசப்படக்கூடிய மொழி இது. பல கருத்து வந்தாலும் கடைசியாக செஞ்ச ஆய்வுப்படி மெண்டரின் ஒரு மொழி. என்னது மெண்டரின்? அது ஒரு சைனீஸ் மொழி. அதுதான் உலகத்தில் அதிகமாக பேசப்படக்கூடிய மொழி. என்னது மெண்டரின், சைனீஸ் மொழி. சரி, இப்போ உங்களுக்கு மெண்டரின் தெரியும். என்ன தெரியும்? மெண்டரின் தெரியும். உலகத்தில் எங்கே போனாலும் சமாளிக்கணுமா? உலகத்தில் அதிகமான மக்கள் பேசுகிற மொழி மெண்டரின், அது எனக்கு தெரியும். உலகத்தில் எங்கே போனாலும் சமாளிக்கணுமா? ஸ்ரீலங்காலையா? ஸ்ரீலங்காலையும் ஏலாது இல்லையா? ஏலா கஷ்டம். பட் எதால ஏலும்? இங்கிலீஷா. ஏனண்டா இங்கிலீஷை பொறுத்தவரையில் அது எங்கட பாசையில் சொல்கிறேன்டா, பேச்சு வழக்கில் சொல்லுவாங்களே சிதறுண்டி, இன்னொரு பேச்சு வழக்கில் சொல்கிறேன், இந்த சீரழிஞ்சிக்கணும். எப்படி பேச்சு வழக்கில் சொல்கிறேன்டா, அது எப்படி என்ன சொன்னால் அந்த உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்குது. மெண்டரினை பொறுத்தவரையில் அது ஒரு இடத்துல கட்டியாக இருக்குது. சைனாவுக்கு போனால் ஒரு சில இடங்களுக்கு போனால் நீங்கள் என்ன செய்வீங்க, அதை தப்பலாம். பட் உலகத்தில் எந்த ஒரு மூளைக்கு போனாலும் ஒரு இடத்த கேட்குறதோ, ஒரு உங்களுக்கு தேவையான தகவலை கேட்குறதோ, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரிய மாட்டாங்க. எந்த ஊரில் 10 பேர் இருந்தாலும் அதில் ஒருத்தருக்கு ஷுவராக பேசிக் இங்கிலீஷ் நாலேஜாக தெரியும். இங்கிலீஷ் அப்படி தான் வளர்த்திருக்கிறாங்க. இங்கிலீஷ் அப்படி தான் வளர்த்திருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் எப்படி அப்படி வளர்த்தாங்க? நாட்டு படிச்சு மாஷா அல்லாஹ். மீடியா சரி, ஒன்று உங்களுக்கு அடிப்படையாக தெரியும். ஸ்ரீலங்காவுக்கு எப்படி இங்கிலீஷ் வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது பிரிட்டிஷ் இந்த உலகத்தில் கூட நாடுகள் அவங்களோட தன்கீழ வச்ச ஒரு நாடு தான் பிரிட்டிஷ். இங்கிலாந்து எங்கெல்லாம் அவங்களோட நாடு அவங்களோட கண்ட்ரோலில் வச்சாங்களோ அங்கே அவங்களோட விஷயங்களை பரப்பினாங்க. அதில் உண்டு அவங்களோட மதத்தையும் பரப்பினாங்க, கிறிஸ்டியானிட்டி. அதோடு இன்னொன்று பரப்பினாங்க, என்னது அவங்களோட லாங்குவேஜ். என்னது பரப்பினாங்க? லாங்குவேஜ், இங்கிலீஷ். அதன் மூலமாக என்ன செஞ்சுட்டு ஸ்ரீலங்காவுக்கும் பல நாடுகளுக்கும் இங்கிலீஷ் வந்துட்டு. இன்னும் ஒன்று என்னென்னா, உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த உலகத்தில் ஒரு தகவலை, ஒரு சித்தாந்தத்தை இந்த உலகத்தில் பரப்பணுமெண்டா, பதியணுமெண்டா, அது அறிவால தான் முடியும் இல்லையா? ஒரு சித்தாந்தத்தை பரப்பணும்.
அதில் நம்பர் 1 வெப்பன் தான் என்னது புக்ஸ். என்னது புக்ஸ். புக்ஸ்ன்றது இன்றைக்கு இன்டர்நெட் ரூபதியாக இன்டர்நெட்டில் வாசிக்கிறதும் இருக்குது. பட் அந்த காலத்தில் எடுத்தால் புக்ஸ் தானே, அது அச்சிட்டு வரும் ஏதோ ஒரு வகை புக்ஸ். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் டாக்டர் ஆகணும், நீங்கள் டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும்னா சில விஷயங்கள் படிக்கணும், புத்தகங்களும் வாசிக்கணும் இல்லையா? இப்போ நீங்கள் வாசிக்கக்கூடிய புத்தகங்கள் எல்லாம் உதாரணத்துக்கு ஒரு மொழியில் இருக்குது, ஏதாவது ஒரு மொழின்னு வைங்களேன். எதை நீங்கள் படிக்க போனாலும் அநேகமான புத்தகம் எதில் இருக்குது, ஒரு மொழியில் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க, என்ன செய்வீங்க? டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகணும்னா எப்படி அந்த மொழியை நீங்கள் என்ன செஞ்சீங்க, படிச்சாகணும். விளங்குதா உங்களுக்கு? டாக்டரும் ஆகணும். டாக்டர் ஆகணும்னா அந்த மொழியை நீங்கள் உங்களோட மொழியாக இருக்காது, உங்களோட நாட்டு மொழியாக இருக்காது சில பேர். பட் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யணும், அந்த லாங்குவேஜை படிச்சாகணும். இதை செஞ்சாங்க, இது இன்னும் செஞ்சு கொண்டு போகிறாங்க. என்ன செஞ்சாங்க, இந்த இங்கிலீஷை புக்ஸ் மூலம் பரப்பினாங்க. புத்தரிக்கிறன்னு வைங்களே, இந்த உலகத்தில் பெரிய ஒரு சயின்டிஸ்ட் ஒன்றை கண்டுபிடிச்சாரு, அவர்கிட்ட தகவல் உண்டு, அவர் புக்கில் போடுறார், பிடிப்பான் அவனை. யாரை பிடிக்கிறது, அவரை பிடிச்சி தகவல் எதில் போட வைப்பான், எதில், இங்கிலீஷில் போட வைப்பான். அப்போ உலகத்துக்கு எப்படி மெசேஜ் போகும், இங்கிலீஷில் போகும். இப்போ நீ படிக்கணும், எதை படிக்கணும், இங்கிலீஷ். அப்புறம் இஸ்லாத்தை வேணும். இந்த இஸ்லாத்தை நீங்கள் மெயினாக படிக்கணும், உண்டு அரபிக் தெரியும். சரி, எல்லாருமே அரபிக் தெரிஞ்சு மொழியே ஆகுதில்லை, மற்றவங்களும் படிக்கிறாங்க. எப்படி இந்த உலகத்தில் அரபிக்கு அடுத்தது உங்களுக்கு ஒரு புக் கூட வாசிக்கணும், இங்கிலீஷில் எதையும் நீங்கள் இஸ்லாத்தை எதையும் படிக்கணும், அது எதில் இருக்குது, இங்கிலீஷில் தான் இருக்குது. அது நீங்கள் எதாக இருக்கணும், தஃப்சீர் ஆகிக்கணும், சஹீஹுல் புகாரி, முஸ்லிம், இப்னு மாஜா, இப்னு கதீர், இதெல்லாம் தமிழில் சிங்களத்தில் இன்னும் வந்து நினைச்சும் பார்க்க இல்லாதோ எல்லாமே இதில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. கூட இங்கிலீஷ். இந்த வேர்ல்டில் எல்லாம் எதில் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டீங்க, இங்கிலீஷ். இந்த 2 மெயின் சிஸ்டம் மூலம் அவங்க என்ன செஞ்சாங்க, இங்கிலீஷை பரப்பினாங்க. நான் கேட்குறேன், சரி இந்த 2 சிஸ்டமாலே மட்டும் இங்கிலீஷை பரப்பல. பாருங்கள், ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க தானே, ஃபோன் ஒரு ஃபோன் இருக்குது, நல்ல ஃபோன், நல்ல இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது பாய்க்கிறது சரியான சிஸ்டம் கஷ்டமாயிடும் உங்களுக்கு. சிஸ்டம் கஷ்டம் வேலைச்சா, கஷ்டமான அந்த சிஎஸ்டிஎம் கஷ்டம் இல்லை, தமிழில் கஷ்டம் என்ன, சிஸ்டம் கஷ்டம். இன்னொரு ஃபோன் வருது, அச்சா சிஸ்டம் சரியான ஈஸி. முந்தி சொல்லுவாங்க யூசர் ஃப்ரெண்ட்லி. என்னது யூசர் ஃப்ரெண்ட்லி? முந்தியெல்லாம் நோக்கியா தான் யூசர் ஃப்ரெண்ட்லி. இன்றைக்கு அதை அப்படியே மாற்றிட்டாங்க இல்லையா? முந்தியெல்லாம் எல்லாரும் நோக்கியாவுக்கு பின் கால போன காரணம் என்ன தெரியுமா, யூசர் ஃப்ரெண்ட்லி, பாவனையாளருக்கு ரொம்ப இலகு. அப்போ இந்த உலகத்தில் ஒன்று பரவுதண்டா பாவனையாளருக்கு இலகுவா கஷ்டமா? பாவனையாளருக்கு இலகுவான உலகத்தில் வேகமாக பரவுமா, கஷ்டமான பரவுமா? இல்லை. அப்போ இந்த உலகத்தில் இங்கிலீஷ் வேகமாக பரவினா அது கஷ்டமா இலகுவா? கஷ்டமா? கஷ்டமான ஒன்று வேகமாக பரவாது. இந்த உலகத்தில் இது சிம்பிள், இந்த உலகத்தில் இது யூசர் ஃப்ரெண்ட்லியோ, அதுதான் இந்த உலகத்தை ஆட்டி படைக்கு. விளைஞ்சா ஸ்கூலே பேத்திக்க மாட்டான், இப்படி தத்துனா இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இல்லையா, இப்படி என்றா எப்படி என்ன கிளவுலேருந்து இப்படி என்றாலும் சின்னவன் 3-4 வயசுலேருந்து அப்படி பேத்து ஸ்கைப்பு கனெக்ட் பண்ணி இந்த என்னென்னமோ மெசேஜ் சின்ன 3-4 வயசு நான் கண்ண ஏன் சிம்பிள் இல்லையா? மூளைக்கு படுற மாதிரி இருக்கு. ஒன்று மூளைக்கு சிம்பிளா இருந்தா தான் இந்த உலகத்துல எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கொள்வாங்க. அப்ப இங்கிலீஷ் என்பது உண்மையா சொல்ல போனா சிம்பிள் லாங்குவேஜ். மனிதனுக்கு பழகிறதுக்கு, பேசுறதுக்கு, வாசிக்கிறதுக்கு, எழுதுறதுக்கு ஒரு சிம்பிளான லாங்குவேஜ் தான் என்னது இங்கிலீஷ். ரேட்டிங் பண்ணுவாங்க அதுல என்னது உலகத்துல கஷ்டமான மொழிகள் எது, லேசான அப்படியே இருக்குதா இல்லையா? அதுல அரபிக் கொஞ்சம் லேசா கஷ்டம் என்ற லிஸ்ட்ல இருக்குது, கிரீக் ரொம்ப கஷ்டம் என்ற லிஸ்ட்ல இருக்குது. பழைய ஆய்வுகளை சொல்லி கொண்டிருக்கிறேன், இப்போ ஆய்வுகள் மாறி மாறி செய்கிறாங்க. பட் இங்கிலீஷ் அந்த லிஸ்ட்ல ரொம்ப கீழே தெரியுது, ரொம்ப சிம்பிள். வாயிலுக்கு ரொம்ப இலகுவா நுழையக்கூடிய ஒரு மொழி, வாயிலுக்கு ரொம்ப இலகுவா நுழையக்கூடிய ஒரு மொழி தான் என்னது இங்கிலீஷ். வேர்ல்டில் உள்ள எந்த இனத்து மக்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இன்னொரு மொழி நுழையும் வேண்டாம், அதில் ஆக நம்பர் 1 என்னது இங்கிலீஷ். அதனால தான் இன்றைக்கு இங்கிலீஷ் இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும், மெயினாக உங்களுக்கு என்ன தேவை கையில்? பாஸ்போர்ட். பாஸ் கடவு, பாஸ்னா கடவு தானே. போர்ட் ஒரு ஒரு இதை கடக்கிறது, பாஸ்போர்ட். ஒரு இதை கடக்கணும்னா கையில் நிற்கணும், பாஸ்போர்ட். எந்த மாதிரியான அந்த பாஸ்போர்ட் உங்களுக்கு கையில் இருக்கணுமோ அதே போல் இன்னொரு பாஸ்போர்ட் இருக்கணும், அதுதான் என்னது இன்றைக்கு இங்கிலீஷ். அது ஒரு அடட் பாஸ்போர்ட். அந்த பாஸ்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு போகிறது கஷ்டம், ஏமாத்திடுவாங்க உங்களே. விளங்கிச்சா? ஏமாற்றப்பட்டுருவீங்க நீங்கள். அந்த டூலை வச்சு கொள்ளாமல் நீங்கள் எங்கேயும் போகலாம். விளங்கிச்சுதானே? ஸோ இங்கிலீஷில் இம்பார்ட்டன்ஸ் சொல்லவே தேவையில்லை, அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதுக்கு அடுத்தது உதாரணத்துக்கு பாருங்கள், இந்த கொழும்புலாம் வந்து இந்த கூடிய முஸ்லீம்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஸ்கூலுக்கு போவாங்க, இங்கிலீஷ் ஸ்கூல். என்னது
இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். தெவட்டகோடைன்னு ஒரு ரோடு இருக்குது தெரியுமா கொழும்புல? அந்த ரோடு ஆரம்பித்து முடித்தா 2 கிலோமீட்டர் வருமா இல்லையா, 3 கிலோமீட்டர் இல்லையா? அந்த ரோடு ஆரம்பித்து முடிச்சேன்டா கிட்டத்தட்ட ஒரு 25 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. எது ஒரு 25 இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் இருக்குது. விளங்கிச்சா? எல்லாரும் என்னது எங்கட எல்லாம் முஸ்லீம். அது என்னது முஸ்லீம்ஸ் ரன் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். சும்மா இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ எல்லாரும் செய்கிற இடத்துக்கு 100கணக்கான 1000 ஈக்குது கொழும்புல. முஸ்லீம்ஸ் ரன் பண்ணுறது அந்த ரோடுல மட்டும் 20 கிட்ட இருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்கூல். இதில் என்ன நடக்குது நான் உண்மையாக சொல்ல போனால், அதில் அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் இருக்கிற விஷயம் அதில் ஒன்று மட்டும் அடையப்படுது. என்னது? இங்கிலீஷ் நாலேஜ் கிடைக்குது. அவருக்கு என்ன கிடைக்குது? இங்கிலீஷ் நாலேஜ், இங்கிலீஷ் பேசுவோம். மற்றபடி ஓ லெவலில் பெரிய ரிசல்ட்டோ ஏ லெவலில் பெரிய ரிசல்ட்டோ அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கப்படல. என்ன நடக்குதுன்னா, இந்த பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க தானே, அவங்களுக்கு ஒரு ஆசை அடுத்த வீட்டு புள்ள என்ன செய்யும், இங்கிலீஷ் பேசும். இவங்களுக்கு ஒரு ஆசை பார்த்துட்டு அடே என்ன பிள்ளையும் என்னது இங்கிலீஷ் பேசணும், அவன் படிக்கணும் டாக்டராக ஒன்றுமே இல்லை, என்னது இங்கிலீஷ் பேசணும். அதில் போடுவாங்க, இங்கிலீஷ் பேசிடுவான். பேசுவானா இல்லையா? இங்கிலீஷ் பேசி ஏதோ ஒன்று செஞ்சிடுவான். அது போது இவங்களுக்கு சந்தோஷம். இவன் எல்லாம் படித்து முடித்த மாதிரி, டிகிரி ஓடுற மாதிரி விளங்கிச்சான். பட் அதில் ஒரு விஷயம் உண்டு. கொழும்புல ஓ லெவல் கூட நார்மல் ரிசல்ட் எடுத்த ஒரு ஸ்டூடெண்ட் இருப்பார். சரியா? பெருசாக படிச்சிருக்க மாட்டார். ஆனாலும் அவர் ஓ லெவல் முடிச்சு கொஞ்சம் காலத்தில் கிட்டத்தட்ட 25-30,000 சும்மா earn பண்ணுவார். எப்படி? 25-30,000 சும்மா earn பண்ணுவார். அதே மற்ற சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பெரிய ஏழு கூட யூனிவர்சிட்டி முடிச்சிருப்பார். ஆனால் அவனுக்கு ஒரு 10-15,000 earn பண்ணுறது கஷ்டமாக இருக்கு. எப்படி தரும் இந்த கொழும்புல earn பண்ணுறது? இந்த 2 விஷயம் தான். அவட்ட டிகிரி இதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒன்று ஐடி இருக்கும், இன்னொன்று என்னது இங்கிலீஷ். இந்த 2 வச்சு ஒன்றும் இல்லாட்டி பாருங்க, அதெல்லாம் இருக்கணும். அந்த டிகிரி அதில் ஒன்றும் இல்லாட்டி இதை 2 வச்சு கூட வாழ்க்கையை நடாத்துறதுக்குரிய ஒரு அடிப்படையான செட்டில்மெண்ட் அவருக்கு என்ன செய்யலாம், செஞ்சு கொள்ளலாம். அது நிரந்தரமாக போகிறது கஷ்டம், அது வேறு. பட் இருந்தாலும் உடனடியாக ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் அவருக்கு போட்டுக்கொள்ளலாம். இதை வச்சு இதை 2 வச்சுட்டே பாருங்க. உங்களுக்கு தெரியும், நீங்கள் கால் பண்ணுவீங்க டயலாக் எட்டிசலாட் இல்லையா, கஸ்டமர் கேர் சும்மா முசுக்கு கால் பண்ணுறவங்க தேவையும் கால் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. கால் பண்ணினா அங்கே ஆன்சர் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழில் பேசுவீங்க, சிங்களத்தில் பேசுவீங்க, தெரிஞ்சவங்க இங்கிலீஷில் பேசுவீங்க. இங்கெல்லாம் சதவீதம், அதாவது இனத்தோட பர்சன்டேஜுக்கு இதை நாங்கள் 8-10 வீதம் மிக்கிறோம், அவங்க 70 வீதம் மிக்கிறாங்க, தமிழ் எவ்வளோ இருக்கிறாங்க. இதோட பார்த்தீங்கன்னா அந்த சதவீதத்தோட பார்த்தீங்கன்னா கூட இந்த மாதிரி கால் சென்டர்ஸ்ல எல்லாம் ஒர்க் பண்ணது யாரு? முஸ்லீம். யாரு? முஸ்லீம். ஏனெண்டா மல்டி லாங்குவேஜ், 3 லாங்குவேஜும் இதை பர்சன்டேஜ் அடிப்படையில் நான் சொல்லுவேன். நாங்கள் எங்களோட 8% நாங்கள் யூஸ் பண்ணுற விதம் கூட, அவங்களோட 75% அவங்க யூஸ் பண்ணுற விதம் குறையும். ஏன்னா எங்களுக்கு என்ன ஒரு மொழி ஒன்று இல்லை சண்டை பிடிக்கிறது. நான் தமிழையும் படிப்போம், சிங்களத்தையும் படிப்போம். அவன் இல்லை நான் சிங்களம் தான் படிப்போம், அவன் இல்லை நான் தமிழ் தான் படிப்போம். அதெல்லாம் ஏதோ ஒரு ரகமத்தாக வச்சுட்டாங்க. நான் சிங்களத்தையும் படிக்கிற, தமிழை படிக்க, இங்கிலீஷை படிக்கிற, ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு ஒரு சான்ஸ். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் பாருங்கள், இங்கிலீஷை பொறுத்த வரையில் இங்கிலீஷை படிக்கிறதுக்கு எவ்வளோ ஒரு சூட்டபிளான ஒரு லாங்குவேஜ் எடாது. 3 விஷயத்த சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு, அது சிம்பிள் ஈஸி. அடுத்தது பாருங்கள், ஸ்ரீலங்கன்ஸுக்கு இங்கிலீஷ் படிக்கிறது ரொம்ப சிம்பிள். என்னென்னா எங்களோட வாயில் இங்கிலீஷ் கொஞ்சம் கூட நுழையாது. அது எங்களோட வாயில் கூட இங்கிலீஷ் நுழையுது, மற்றவங்க நுழையாத நுழையுது. இந்தியாக்காரனுக்கு நுழையுது. கேட்டீங்க தான் இந்தியாக்காரன் பேசுவேன், எப்படி பேசுவான்? எல்லாத்துலேயும் ஒரு இழு வேர்டு, என்னது இது போட்டு ஒரு இழுக்கிற சார் ஆஃபீஸ் ஆஃபீஸ், அவனோட வாய் கொஞ்சம் ஒரு சைடுக்கு போயிடுது. ஆஃபீஸ் என்னவான்? இந்தியாவோட தலைவர் மன்மோகன் சிங் கூட என்ன யுனைடெட் நேஷன் போனால் அவர் கூட இருக்கிறார். அது இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மொழியாக போய் அது வேறு. பட் இருந்தாலும் பாகிஸ்தானிஸ் ஒரு ஸ்டைல், இந்த சைனீஸ் ஜப்பானீஸ் ஒரு ஸ்டைல். பட் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் நேச்சுரலாக ஸ்ரீலங்கன்ஸுக்கு தந்திக்கிற ஒரு இது தானே ஆய்வு அடிப்படையில் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் லேஸில் வரதில்லை. சொல்லுவாங்க, நீங்கள் நான் கேள்விப்பட்டிருப்பீங்க, இங்கிலீஷ் இருக்குது, ஒவ்வொரு இங்கிலீஷ். பிரித்தானியா ஒரு மாதிரி பேசுவாங்க, அமெரிக்கர்கள் ஒரு மாதிரி பேசுவாங்க, இதுதான் இல்லையா? அமெரிக்கன் இங்கிலீஷ், பிரிட்டிஷ் இங்கிலீஷ், கனடியன் இங்கிலீஷ், நியூசிலாண்டுக்கு ஒரு இங்கிலீஷ், ஆஸ்திரேலியாக்கு இங்கிலீஷ். அது என்னது எங்கட மாதிரி தான். நான் என்ன எண்டுவேன், உங்களோட ஊரில் என்னென்ன சொல்லுவீங்க? என்னத்தையா ஏந்திய இல்லை போல என்ன காரியம் மாநில போல என்ன ஏந்திய என்ன இழுத்துக்கொண்டே போவீங்களா இல்லையா? இதே மாதிரி அவங்கள்ட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. அதேச்சா இப்போ நான் உண்மையாக சொல்ல போனால், இப்போ நாங்கள் சொல்லுவோம் எங்களோட சந்தைக்கு என்ன சொல்லுவோம், மார்க்கெட், அப்படி தானே? ஆனால் உண்மையான இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் மார்க்கெட் அல்ல, மார்க்கெட். என்னது மார்க்கெட்? எப்படி இங்கே போயிட்டு மார்க்கெட்டுன்னு சொன்னா அடிச்சுதான் பாரு, என்ன வளர்த்துறாங்க மார்க்கெட்டுன்றான். பிஸ்கட் அல்ல, பிஸ்கிட். என்னது பிஸ்கிட்? எப்படி இருக்கும்? கேட்ட பிஸ்கிட் இங்கே போயிட்டு படிச்சோத்தன்னு சொன்னாங்க,
ஐயோ ஃபுல்லுன்னு கேட்பாங்க. கிட்ட பிஸ்கெட் என்ன, வாட் ஆர் யூ டாக்கிங் ஆஃப், என்ன பிஸ்கெட் என்ன, பட் உண்மையான ப்ரொனன்சியேஷன் என்னது பிஸ்கெட். இப்படி வித்தியாசம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்ட்லே பெர்ஃபெக்டான பாலிஷான அழகான உச்சரிப்பு வந்து பிரித்தானியா. எதில் பிரிட்டிஷ். ஏடா அவங்க தான் உண்மையில உரித்தானவங்க. அங்கே ஆரம்பிக்கல இங்கிலீஷ் ஆரம்பிச்சது வேற ஊரில். பட் உண்மையான முழு வடிவம் பெற்றது எங்க பிரித்தானியா. அதனால் அவங்க தான் சொந்தக்காரங்க, அவங்க தான் அதை அழகாக பேசுவாங்க. இந்த உலகத்தில் பிரித்தானியோட இங்கிலீஷுக்கு அடுத்தாப்புல, பிரித்தானியா மக்கள் பேசுறதுக்கு அடுத்தாப்புல இந்த உலகத்தில் இங்கிலீஷை பிரித்தானியா அடிப்படையில் பசுந்தா பேசக்கூடிய மக்கள் யாரும் சொல்லணும்? ஸ்ரீலங்கா. ஆசை தான் கூட இல்லையா உங்களுக்கு? ஸ்ரீலங்காவில் எங்களோட நாங்கள் பேசுவோமா அப்படி இல்லை. எந்த நாடு பிரித்தானியாவுக்கு அடுத்து பிரித்தானியோட இங்கிலீஷ் அழகான முறையில் பாயக்கூடிய இந்த நாடு ஜப்பான். அமெரிக்கா சொல்லுவாங்க. அமெரிக்கா தனி ஸ்டைல். நியூசிலாந்து கனடாவும் தனி ஸ்டைல். கனடியன் இங்கிலீஷ் ஒன்று இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கும் தனி இங்கிலீஷ் இருக்கு. ஜெர்மனா இங்கிலீஷை காலம் கீழே கணக்கெடுக்க மாட்டாங்க. பிரான்ஸ் கணக்கெடுக்க மாட்டாங்க இங்கிலீஷ். சவுதி அரேபியாவா? அவருடைய வாயில நுழையாது. சரி, நீங்க சொன்னது எந்த அடிப்படையில் சொன்னீங்க தெரியாது. ஸ்ரீலங்கா தான். இது நீண்ட கால ஒரு பழைய ஆய்வு. ஸ்ரீலங்கா தான். அது அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒரு கிஃப்ட். பாருங்க, இந்த உலக கிரிக்கெட் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வீக்குதாங்க. சரி, ஸ்போர்ட்ஸ் ஏதோ நீங்க கேடிபி ஸ்போர்ட்ஸ்ல கூட எத்தனையோ வேர்ல்டு உள்ள ஸ்போர்ட்ஸ்மேன் பேசுவாங்க இல்லையா? ஆனா ஸ்ரீலங்கன்ஸ் பேச போகல. அதுல ஒரு என்னது ஒரு ஒரு பியூட்டி ஒன்று இருக்குது. அதுல ஒரு பியூட்டி. கிரிக்கெட் மட்டும் எடுத்து பார்க்க கூடாது, வேர்ல்ட்ல மற்ற ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கணும். சில ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு இருக்குது, பெரிய ஸ்போர்ட்ஸ் வேர்ல்டு, அந்த மாதிரி ரொம்ப ஃபேமஸான ஆட்கள் இருப்பாங்க. ஆனா இங்கிலீஷே தெரியாது. இங்கிலீஷே தெரியாது. அது இங்கிலீஷ் பேசுறதுல வேற ஸ்டைல். பெரிய பெரிய வேர்ல்ட்ல சல்லிக்கார ஸ்போர்ட்ஸ்மேன் இருப்பாங்க. சில ஃபீல்ட்ல சில கால்ஃப் டென்னிஸ்ல இருக்கிறாங்க, இங்கிலீஷே தெரியாது. விளங்குச்சா? பட் அல்லாஹ் தந்த ஒரு கிஃப்ட் எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு அதை ட்ரெயின் பண்ண அழகான முறையில் எங்களுக்கு மவுத்தில் வருது. அது இன்னும் தெரியாது. பிரிட்டானியா அங்கே ட்ரெயின் பண்ண ட்ரைனிங் பெஸ்ட்டோ தெரியாது. அந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கன்ஸுக்கு வாயில இங்கிலீஷ் அழகாக வரும். இது வந்து ப்ராக்டிக்கல் உண்டு. இது ப்ராக்டிக்கல். அப்போ நீங்கள் இன்னொரு சந்தோஷப்பட்டுக்கணும். அப்படியே நான் ஸ்ரீலங்கானா இருக்கிறீங்க. இன்னொரு சந்தோஷம் என்னது, நான் ஸ்ரீலங்கான இருக்கிறேன். ஜப்பானில் பிறந்தது இந்தியனை விட உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா ஸ்ரீலங்கனுக்கு நேச்சுரலாக அப்படி ஒன்று இருக்கு. அதுலேயே நீங்கள் ஒரு முஸ்லீமாக இருக்கிறீங்க. பொதுவாக பர்சன்டேஜ் அடிப்படையில் எடுத்து முஸ்லீம்ஸுக்கு என்னது கூட. சரியா? சரி, இப்போ நான் அடுத்த பாசிபிலிட்டிக்கு வரேன். சரி, இப்போ இங்கிலீஷை நீங்கள் முக்கியத்துவம் இங்கிலீஷை நீங்கள் படிக்கணும். சரிதான்? இப்போ இங்கிலீஷை படிக்கிற முயற்சி நீங்கள் இன்றைக்கு நேற்று இல்லை, எவ்வளவு காலமாக எடுத்துருப்பீங்க. இங்கிலீஷை படிக்கிற முடிச்சு எவ்வளோ காலமாக எடுத்துப்பீங்க. இங்கிலீஷில் பல ரெண்டு கேட்டகரி. எந்த ஒரு மொழி எடுத்துக்கொண்டீங்கன்னாலும் ரெண்டு கேட்டகரி. ஒன்று ஸ்போக்கன் பேசும் மொழி, இன்னொன்று ரிட்டன் மொழி. எந்த மொழியிலும் இருக்குது. அரபிக்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது, எல்லா மொழியிலும் அப்படி ஒன்று இருக்குது. ஸ்போக்கன் ஒரு டிஃப்ரெண்டான விஷயம், எழுதுறது டிஃப்ரெண்டான விஷயம். ஆனால் எங்கடாக்கள் என்ன செஞ்சுட்டாங்க, ரெண்டையும் ஒண்டா போட்டு குழப்பி வச்சுட்டாங்க. விளங்கிச்சா? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. எதுன்னு விளக்கு நான் கேட்குறேன். இப்போ இந்த வெளிநாட்டுக்கு போகிறாங்க தானே வேலை செய்யறதுக்கு, ஹவுஸ் மேட்ஸ். இப்போ இதில் முஸ்லீம்கள் மட்டுமா போகிறாங்க இல்லையா? சிங்களீஸும் போகிறாங்க. அவங்களோட ஒரு சைட்லேயும் பேட்டிப்பாங்க. ஒரு சிங்கள பொம்பளை போகிறேன். நான் கேட்குறேன், யாராவது அரபிக் ட்ரெயின் பண்ணி அவனுக்கு அனுப்பினா? அரபிக் ட்ரைனிங் கொடுக்குறான் நீங்கள் இல்லை. எங்கடா ஓகே ஆச்சா விசா தள்ளி எடுத்தா விசா என்ன செஞ்சுறாங்க, அனுப்பி விட்டுறாங்க. அங்கே போனால் ஒரு சின்ன வீடு ஒன்று கிடைக்கும். ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. அந்த வீட்டில் ஒர்க் பண்ணணும். அங்கே வேறு ஒரு ட்ரெயின் அடிப்பானா? இல்லை. சிங்களம் தெரிஞ்சவங்க இருப்பாங்களா? இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவருக்கு அரபு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு சிலருக்கு இங்கிலீஷும் தெரியாமல் இல்லையா? அரபு மட்டும். இவருக்கு என்ன தெரியும்? சிங்களம் மட்டும். எப்படி இருக்கு? இவருக்கு சிங்களம் மட்டும் தெரியும், அவங்களுக்கெல்லாம் அரபு மட்டும்தான் தெரியும். பாருங்க, ஒரு மாச கணக்கு, ஒரு 2, 3, 4 மாசம், ஒரு 5-6 மாசம் போகும். என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு அவ செய்யறான்னு நினைக்கிறீங்க? அவ பேத்து ஒரு மொழியை பேச போற, அரபு அவ கொடுக்க எடுக்க போறான். உன்னாவது அந்த மனசு அரபுல எழுதுவாவா? கடைசி மௌத்து மட்டும் அரபுல எழுத மாட்டான். அரபுல வாசிப்பாவா? மௌத்து மட்டும் அரபுல வாசிக்க மாட்டான். போனோன்னு அரபுல பேசுவாவா? என்ன செய்வா? கேப்பா இல்லையா? அரப கேப்பா. கேட்கறது 2. ஒன்று காதுல சத்தம் கேட்கறது, ஹியரிங்.
காது கேட்டால் சத்தம் கேட்கும், எதுவும் கேட்கல. இன்னொன்று என்னது லிசனிங், என்ன சொல்றான்றது விளங்குறது. இப்போ இந்த பொம்பளை ஒன்றாவது ஹியரிங் பண்ணுவா லிசனிங் பண்ணுவா? ஹியரிங் தான் பண்ணணும், நீங்கள் லிசனிங் பண்ணியல. நல்ல ஒன்று சொல்றாங்க இல்ல வாய் கையை கடை எல்லாம் அடிப்பா, இவன் நல்ல ஒன்று சொல்றா போல நினைச்சுப்பேன். ஏதாவது விளங்கி சிரிப்பா, இவன் நல்ல விஷயம் சொல்றாங்க போல பாராட்டுறாங்க போல, ஏதாவது விளங்கிருக்குமா? இல்ல. ஆனா யாரோட ஹெல்ப்பும் இல்லாம, யாரோட எந்த ஒரு உதவியும் இல்லாம கொஞ்சம் மாசத்துல இவ இதைத்தான் சொன்னா, இவ இதைத்தான் சொன்னா, பாத்ரூமை கழுவத்தான் சொன்னான்னு விலை கொள்றாவா இல்லையா? விலை கொள்றாவே இல்லை. நான் கேட்குறேன் தனியா யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? ஃபோனில் யாராவது ஹெல்ப் பண்ணாங்க? அதெல்லாம் சல்லிக்குமா கால் பண்ணி ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறது இல்லை. தனியா இருந்து ஹியரிங் தான் ஒன்றாவது பண்றேன். சரியா கான்செப்ட்? ஒன்றாவது ஹியரிங். அந்த கொஞ்ச நாள் போன போறோம் அதே அடுத்து என்ன செய்யறான்? லிசனிங் செய்யறான். என்ன செய்யறான்? லிசனிங்கா இல்லையா? என்ன லிசனிங்? பேசுறது இல்லை, கேட்குறா. ஆனா என்ன சொல்றேன்னு கொஞ்சம் கொஞ்சமா விளங்குது. யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? யாராவது ஹெல்ப் பண்ணாங்களா? தனியா ஹியரிங், தனியா லிசனிங். ஒரு வருஷம் போன போறோம் என்னது ஸ்பீக்கிங். ஆரம்பத்தில் சரியா பேசுவா, எல்லாம் ஆரம்பம் வருவா சரியா இல்லை, ஒன்றுக்கு ஒன்றை சொல்லுவா, ஒன்றுக்கு மாறி சொல்லுவா. கொஞ்ச நாள்ல அப்படி 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 எப்படி பேசி கொடுப்போம். பேசுறவே இல்லை. 2 வருஷம் டேர்ன் அடிச்சு இன்னும் 2 வருஷம் போயிட்டு வந்தாலும் வைங்க, எங்கட மௌலியமாக்களும் ஓடிடுவாங்க பேச போகல. 2 வருஷம் போயிட்டு வந்து என்ன மௌலியமாக குறையில சில இங்கே ஸ்போக்கன் கொடுக்குறதில்ல, கிராமர் தான் கூடியா கொடுத்துப்படுது. விளங்கிச்சு தானே? அப்போ 2 வருஷம் டேர்ன் அடிச்சு இன்னொரு பேர் 2 வருஷம் வந்தாலும் வைங்க, அவ பேச போகல. என்னது அரபு படிச்சவங்க கூட என்ன செஞ்சிருவாங்க? ஓடிடுவாங்க. இன்றைக்கு பார்க்குற கொழும்புல ரெஸ்டாரண்ட் திறந்துக்கிறாங்க. என்ன ரெஸ்டாரண்ட்? அரபிகள் வந்து ரெஸ்டாரண்ட், அரபிக் ஃபுட்ஸ். அங்கே யார் வெயிட்டர்? யார் வெயிட்டர்? கண்ணால பார்த்து சிங்களீஸ் பொம்பளை அடிக்கிறான். இவன் எல்லா பேரும் பில்ல சொல்றான் சொல்ற அரபுல, அவன் அடிக்கிறான். நான் பார்த்தேன் என்னடா நடக்குது இது, இவ்வளோ எங்கட குர்ஆன் சொன்ன எங்களுக்கு ஒன்றுமே விளங்குது இல்லை இல்லையா சமுதாயத்துக்கு. அவன் என்னது சொல்றேன் அடிக்கிறான். நான் கேட்கிறேன், அரபுல அலிஃபாத அவருக்கு தெரியுமா? பேசினாவா இல்லையா? அப்ப பேசுறதுக்கு ஏபிசிடி தேவையா? தேவையா? அலிஃபே தெரியாம அவங்க அரபு பேசணும்டா. அரபை விட ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு. ஆய்வு அடிப்படையில் அப்படி இருந்து அப்ப தெரியாம என்ன செய்யலாம்? எங்க இங்கிலீஷ் பேசலாம். எங்கடா அப்படி இல்லை. ABCD Z மட்டும் தெரியும், எல்லா டென்ஸும் தெரியும், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், ஜெரோன், இன்ஃபினிட்டிவ், டைரக்ட், இன்டைரக்ட் எல்லாம் தெரியும். ஆனா இங்கிலீஷ் பேச தெரியும். அப்படி படிக்கிறோம். இன்ஷால்லா மவுத்து மட்டும் இங்கிலீஷ் பேச மாட்டான். அவ படிச்சு கொண்டே இருப்பாரு, டென்ஸ் எல்லாம் படிச்சு கொண்டே இருப்பாரு, மவுத்து மட்டும் பேச மாட்டாரு. என்ன காரணம் தெரியுமா? அவட மனசுல ஒன்று இருக்குது, அதை எடுக்காட்டியும் பேச மாட்டார். என்ன இருக்குது? அவர்கிட்ட ஒன்று இருக்கு. அவர் என்ன நினைச்சுக்கோன்னா, நான் பேசினா சரியாத்தான் பேசுவேன். என்னது மிஸ்டேக் விடாம சரியாத்தான் பேசுவேன், இல்லாட்டி பேசுறதில்லை. என்ன நினைப்பாங்க? இந்த எண்ணம் யாட மனசுல இருக்கும், மவுத்தாவை காட்டியும் பேச மாட்டேன். எனக்கு ஒத்தரை காட்டுங்க இந்த வேர்ல்ட்ல. வாயை திறந்ததுல இருந்து இங்கிலீஷ் சரியா பேசணும். ஒத்தரை காட்டு காட்டணுமா? ஒத்தரை காட்டணுமா? இல்ல, இங்கிலீஷ்காரன் காட்டு. இங்கிலீஷ்காரன் சின்னத்தை நாங்க சின்னத்துல சொல்லுவோம், எங்கட பிள்ளைய சொல்லுவோம், உம்மா மம்மா தாங்க, உம்மா மம்மா தாங்க. சரியாது இல்ல இல்லையா? தமிழ்ல பிள்ளை விட்டு தான் தமிழ் பேசுவோம். அதே போல இங்கிலீஷ்காரன் ரைஸுக்கு ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுப்பாரு, சொல்லிதான் இருப்பான். பிழை விடாம இந்த பூமியில பேசுற ஒரு மனிதன் நல்லா படைக்க இல்லை. இந்த இங்கிலீஷ்ல தந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர், ஒவ்வொன்றுக்கு தந்தை இருக்குதானே, விஞ்ஞானத்துக்கு தந்த. இங்கிலீஷ்ல பெரிய ஒரு ஆளுன்னு சொன்னா சார் வில்லியம் ஷேக்ஸ்பியர். அவரோட கவிஞன், போயட். சில அவரோட கவிதைகள் இருக்குது, அதில் உள்ள வார்த்தைக்கு அர்த்தம் அவரே சொல்லணும், டிக்ஷனரியில் இல்லை. அதுக்கு சொல்லுவாங்க ஷேக்ஸ்பியரியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. என்னது? அவருக்கு என்ன ஒரு லாங்குவேஜ், யார் அர்த்தம் சொல்லணும் அதுக்கு அவரே சொல்லணும். அவருக்கு ஒரு மதிப்பை கொடுத்துட்டாங்க. அப்படி விளைச்சா அவ்வளோ பெரிய, அவரும் சின்னத்தை பிள்ளை விட்டுட்டு தான் பேசினார். அப்போ ஸ்ரீலங்காவில் முடிஞ்சுட்டு எங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் சரியாக தான் பேசுவோம். யாருக்காவது செய்ய ஏழுமலை கேட்குறேன். எந்த குழந்தைக்காவது எல்லாம் கொடுத்தாங்க? ஈசாலேஸ்வரத்துக்கு கொடுத்தான், சரி. வேறு யாருக்காவது எல்லாம் கொடுத்தானா? அதை இல்லை. நாங்கள் இங்கிலீஷ் படிக்கணும். அல்லா எப்படி எங்களுக்கு லாங்குவேஜை படிச்சு தந்தானோ அப்படி தான் படிக்கும். அல்லா எப்படி படிச்சு தந்தா ஒரு பிள்ளைக்கு? புள்ளை ஒன்று பிறக்குது, புள்ளை ஒன்று ஒன்றா அது என்ன மொழி பேசுது? இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் பேசுவேன். என்ன இன்டர்நேஷனல் லாங்குவேஜ்? இந்த உலகத்தில் உண்மை இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் இங்கிலீஷ் இல்லை, அழுகையும் சிரிப்பு. என்னது? ஏன்னா அது மட்டும்தான் வெள்ளக்காரன் நமக்கு ஈக்குவல், எங்களுக்கும் ஈக்குவல். அவன் அம்மா என்ன நான் உண்மை தானே சொல்லுவோம், அதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஆகும். எது ஈக்குவல்?
அழுகையும் சிரிப்பும் தான் உண்மையான இன்டர்நேஷனல் லாங்குவேஜ். அழுகுவா சிரிப்பா. கொஞ்ச நாள் போற என்ன செய்வா? என்ன கொஞ்ச நாள் போற பா அப்படிதானே, கொஞ்சம் கொஞ்சமா வரும் அப்படிதானே. அந்த புள்ள ஒன்னாவது செஞ்சது பேசுறது இல்லை, என்னது கேட்டுச்சு, ஹியரிங். எது அந்த ஹவுஸ்மேட் செஞ்சாவோ அதை தான் நல்லா புள்ளையும் ட்ரெயின் பண்ண. எப்படி ஒன்னாவது ஹியரிங், புள்ள நல்லா கேட்டுச்சு, பிள்ளைக்கு ஒன்றும் விளங்கலை. கொஞ்ச நாளே போற பிள்ளை விளங்குது, இதுதான் இதுதான் என்னது லிசனிங், என்னது லிசனிங். அதுக்கு போற என்னது அந்த புள்ள செஞ்சுட்டு பேசிச்சு, எழுதிச்சா புள்ள, பென்சில் தொட்டிச்சா புள்ள, ஒன்னாவது என்ன செஞ்சிச்சு, பேசிச்சு. சரியாவா பேசிச்சு, பிள்ளையா தான் பேசிச்சு. பிள்ளையா பேசி 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 என்ன செஞ்சுட்டு அது சரியாயிட்டு விளங்குச்சு அவனுக்கு. இன்னொன்று நான் கேட்குறேன், புள்ள ஒன்னாவது வந்து பேர் சொல் பேசிச்சா வினைச்சொல் பேசிச்சா? எடுத்தோடனே போங்க வாங்க அடிப்பேன் இப்படி சொல்லிட்டு உம்மா வாப்பா தாத்தா நானா போல் அடிச்சா? எது ஒன்றாவது பேர் சொல்ல வினை சொல்ல? பேர் சொற்கள் இல்லையா? ஆரம்பத்தில் எதை கொடுக்குறான்னு மனுஷனுக்கு பேர்களை தான் கொடுக்குறான். அதை மனுஷன் அது எதை கொடுத்தான்? குல்லாஸ்மா. எல்லாத்தோட பேரும் நாங்கள் என்ன செஞ்சோம், படிச்சு கொடுத்தோம். பேர் தான் ஒன்றாவது வருது வாயில. இன்னும் கொஞ்ச நாள் போல உம்மா உம்மா எண்டு, அப்புறம் மம்மா மம்மா எண்டு, அப்புறம் உம்மா மம்மா தாங்க எண்டு மிக்ஸ் பண்ணும். உம்மா வரும், கொஞ்ச நாள்ல மம்மா வரும். உம்மா மம்மாண்டா என்ன, உங்களோட ஊர்ல எப்படி எங்களோட ஊர்ல சோறு எண்டுவாங்க இல்லைங்களா? உம்மா மம்மா தாங்க எண்டு. அப்ப அந்த புள்ள கொஞ்ச நாளே போற என்ன செய்யுது, வேர்ப் பேசுது. தெரியுந்தானே, நினைச்சொல் பேசுது, பிள்ளையா பேசுது. கொஞ்ச நாள் அப்புறம் உம்மா தீத்தி கொடுக்குற சரியா பேசுது இல்லையா? ஸ்கூலுக்கு போகும்போது சரியா பேசுதா இல்லையா? அதுக்கு போறதான் என்ன செய்யற, போயிட்டு பென்சிலை பிடிக்கிறேன். எங்கட ஒன்று இங்கிலீஷ் படிக்க ஒன்றாவது பிடிக்கிறேன், பென்சிலை தான் பிடிக்கிறேன். முரண் எகெயின்ஸ்ட் பண்ணி போறீங்க, நேச்சுரல் கான்செப்ட் எகெயின்ஸ்ட் பண்ணி போறீங்க. அல்ல எப்படி டீச் பண்ணணும் உங்களுக்கு, இப்படிதான் டீச் பண்ண, நீங்க எப்படி படிக்கணும் அப்படிதான் படிக்கணும். அப்படி படிக்காத வரையில என்னைக்கும் உங்களுக்கு இங்கிலீஷ் பேசலாம், எழுதுவீங்க வாசிப்பீங்க, டென்ஷன் விளங்கும் எல்லாம் விளங்கும், அதெல்லாம் எல்லாத்துக்கும் செஞ்சிடலாம். பேச ஒரு நாளும் முடியாது. இது சேலஞ்ச், இது சேலஞ்ச். விளைச்சு தானே? அப்ப நல்லா விளைவிக்கோங்க. நேச்சுரல் இயற்கையான கான்செப்ட். நாங்க கேட்க போறோம், அதுக்கு போறோம், பேச போறோம். இது ரெண்டும் இருந்தா போதும். எழுதுற வாசிக்கிற தேவையில்லாட்டி கூட தேவையில்லாட்டி எடுக்க முடியும். நீங்க பேசுறதுக்கு எழுத வாசிக்க தேவையே இல்லை. இதுதான் பேசிக். அப்ப அந்த புள்ள அதுக்கு போற எழுதுது, அப்போல இது நான் கேட்கறது. இப்ப இங்கிலீஷ் படிக்கிறதும் நீங்க சைனீஸ் படிக்கிறதும் ஈக்குவலா? ரெண்டும் தரமான நான் கேட்கிறேன். இந்த நீங்க பட வேண்டிய கஷ்டத்துல ரெண்டும் ஈக்குவலா? எடுக்க வேண்டிய முயற்சியில் ரெண்டும் ஈக்குவலா? இல்ல. சைனீஸ் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு மாசத்துல நான் உங்களுக்கு சைனீஸ் ட்ரை பண்றேன், நீங்க கொஞ்சம் நம்புவீங்களா? இல்ல. ஆனா இங்கிலீஷ் ஒரு மாசத்துல ஒருத்தர் ட்ரெயின் பண்ண நம்பல. என்ன ரீசன் தெரியுமா? உங்களுக்கு உண்மையா தெரிஞ்ச மொழி இங்கிலீஷ் தான், தமிழ் இல்லை. உண்மையா தெரிஞ்ச மொழி இங்கிலீஷ், தமிழ் இல்லை, இங்கிலீஷ் தான் தெரியும். எப்படி சொல்லலாம்? ஒரு புல் எடுத்துக்கோ, இன்னைக்கு ஜப்னாலயா, நீ ஸ்ரீலங்கா கொழும்புல இங்கெல்லாம் இல்லை, எங்கே ஜப்னால தமிழ் புல் எப்படி தமிழ் பேசும். அந்த புல் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து உண்மையிட்ட ஒரு கதை சொல்லு. எப்படி சொல்லு? இப்படியா சொல்லு. தாயே, இன்றைக்கு நான் பாடசாலைக்கு சென்றேன், வகுப்பறைக்குள் நுழைந்தேன். அல்லது தாய், இன்று பாடசாலைக்கு ஆசிரியர் வந்தார், வகுப்பறைக்குள் நுழைந்தார், கரும்பலகையை நோக்கி சென்றார், வெண்கட்டியை எடுத்து கரும்பலகையில் எழுதிவிட்டு மேசை மேல் வைத்தார். அப்படி ஒரு புள்ள, ஒரு புள்ள ஸ்ரீலங்கா ஒரு புள்ள என்ன சொல்லும்? ஸ்கூலுக்கு டீச்சர் வந்தாங்க, கிளாஸுக்கு வந்தாங்க, பிளாக் போர்ட்ல சோக்கால எழுதினாங்க. இப்ப எங்க எதிர்க்கு கூட அது அரைவாசி இடம் செய்திக்குது இங்கிலீஷ். உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? இங்கிலீஷ் அரைவாசி தெரியும், தமிழ் அரைவாசி தெரியும். உங்களுக்கு புதிய மொழி ஒன்றை இல்லை படிச்சு கொடுக்க தாருது, உங்கள்கிட்ட இருக்கிற மொழியை தான் படிச்சு கொடுக்க போறோம். என்னது? உங்கள்கிட்ட இருக்கிற மொழி, உங்களுக்குள்ளுக்கு புதஞ்சு போன மொழி, அந்த மொழியை தோண்டி தான் எடுக்கணும், புதுசா கொண்டாந்து போடுறதுக்கு இல்லை. இப்ப நான் கேட்கிறேன், இதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷ்ல, தமிழ்ல ஒலி வாங்கி இல்லையா? இதுக்கு இதுக்கு இங்கிலீஷ்ல இதுக்கு 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 இதுக்கு
இப்போ என்ன தெரியும் உங்களுக்கு இங்கிலீஷ்ல? பாருங்க இதாவது ஒண்ணுமே இல்லை இல்லையா? ஆனா இதே ஒருத்தர் எழுப்பாட்டில் தமிழ் ஒருத்தர் எழுப்பாட்டு எல்லாத்தையும் தமிழ்ல சொல்ல போனா எங்கேயாவது இடிக்கு. ஷுவரா இடிக்கு. ஷுவரா இல்ல அது இருக்கு. இன்றைக்கு இல்ல, இன்றைக்கு 50 வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்ச ஒரு பொருளே இன்றைக்கு தமிழ்ல சொல்றோம் இல்லை. எவனா அயன் பாக்ஸ் மின்னழுத்தியா அம்மா மின்னழுத்திய தாங்க எவனா சொல்லுவீங்களா? அம்மா மின்னழுத்தி என்ன வேலை செய்யறா சொல்லுவோம்மா. எத்தனையோ வருஷத்துக்கு முதல்ல கண்டுபிடிச்ச உடனே இன்னைக்கு தமிழ்ல சொல்லாட்டி இதுக்கு போற உலகத்துக்கு வர எந்த பொருளையா தமிழ்ல சொல்லுவோமா? இல்லவே இல்லை. அப்போ உங்களுக்கு இங்கிலீஷ்ல பேர்கள் தெரியுமா தெரியாதா? கொஞ்சம் தான் தெரியாது. அப்ப இங்கிலீஷ்ல படிச்சு தரோம், என்ன படிச்சு தரோம்? தெரியாத கொஞ்சம் தான் படிச்சு தரோம். உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னது பேர்கள் இங்கிலீஷ்ல தான் தெரியும். சைனீஸ்ல அப்படியா? ஒன்றுமே தெரியா. லாங்குவேஜ் என்ன சொல்றேனே தெரியாது சைனீஸ்ல. அதுல இருந்து படிக்கணும் சொல்லிட்டு படிக்கணுமா இல்லையா? உண்மை என்ன எல்லாம் படிக்கணும். அப்ப டைம் போகுமா இல்லையா? டைம் போகுமா? இதுக்கு டைம் போகுமா? தெரியாத மொழிகள் இருக்குது, வார்த்தைகள் இருக்குது. பட் அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சோண்டு சரி உங்களுக்கு பெயர் சொல்லித்தான் தெரியும், வினை சொல்லே தெரியாது. போறதுக்கு என்ன சொல்றேன் இங்கிலீஷ்ல? வாரத்துக்கு என்ன சொல்றேன்? உட்காரத்துக்கு என்ன சொல்றேன்? எலும்புறதுக்கு என்ன சொல்றேன்? படிச்சு கொடுறதுக்கு என்ன சொல்றேன்? அடிக்கிறதுக்கு என்ன சொல்றேன்? அப்ப வினை சொல்லலே பெரும்பாலும் உங்களுக்கு தேவையானது என்னது தெரியும். அதுலயும் கொஞ்சம் தான் சொல்லி தர முடியும். பெருசா என்ன இது பொண்டும் இல்லை. உங்களை பெறமொண்டு அடிச்சு ட்ரெயின் பண்ணணும். என்ன செய்யணும்? ட்ரெயினிங். நல்லா பாருங்க, வெரி சிம்பிள். இங்கிலீஷ் பேசுறதுண்டா பைசிக்கல் ஓட்டுற மாதிரி. எது மாதிரி? பைசிக்கல். நான் உங்களுக்கு வச்சு லெக்சர் ஒன்று பண்றேன் பைசிக்கலை பத்தி. ப்ரொஜெக்டர் அடிச்சு பைசிக்கலை ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தானே. ஹோண்டா கம்பெனில தயாரிச்சதுன்னு சொல்லி பைசிக்கல் இப்படித்தான், இந்த இப்படித்தான், ஹேண்டில் இப்படித்தான், மிதிக்கிற இப்படித்தான், இத்தனை ஆங்கிள் தான் மிதிக்கணும் எல்லாம் படிச்சு கொடுத்து கையில டியூட்டும் கொடுத்து எல்லாரும் வெளியே போன சொல்லி பைசிக்கல் எல்லாத்தையும் ஓட்டுவீங்களா? ஓட்டுவீங்களா? இல்ல இல்லையா? ஓட்டுவீங்க டமா விருப்பீங்க டமா. ஆனா ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இல்லாம என்ன செய்யறாரு? ஒரு பிரதர் பைசிக்கலை வச்சு உடனே 2 நாள் ட்ரெயின் பண்ணாரு. எப்படி? ஒன்னாவது வச்சு கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் தள்ளி விட்டு லேசா விழுந்து 2வது நாள் 3வது நாள் என்ன செய்வீங்க? ஆட்டோமேட்டிக்கா ஓட்டுவீங்களா? ஓட்டுவீங்களா இல்லையா? அதுக்கு சொல்லி ட்ரைனிங். அதுக்கு சொல்ல என்னது? டீச்சிங் அல்ல, டீச் பண்ணிடுமா? அது பைசிக்கலோட டீச் பண்ணிடுமா? பைசிக்கல் ஓட்ட ரூல்ஸ் ஒன்று பண்ணா டீச் பண்ணிடும். ரூல்ஸை டீச் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிடும். பைசிக்கல் ஓட்ட டீச் பண்ணுவான இந்த லேர்னர்ஸ்ல என்ன செய்யறாங்க? ட்ரைனிங். ஸ்போக்கன் இங்கிலீஷை எவருக்கும் டீச் பண்ணல. என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். என்ன செய்யணும்? ட்ரெயின் பண்ணணும். புலாமே ஓட்டுறது இல்லையா? புலணுமா இல்லையா? புலுவீங்களா இல்லையா? பேலன்ஸ் இல்லாம போகுமா இல்லையா? அப்ப இங்கிலீஷ்லயும் பேசக்கூட மிஸ்டேக் வருமா இல்லையா? வரும். மிஸ்டேக் இல்லாம பேசலாது. யாரு மிஸ்டேக் விட்றாவோ? யாரு இங்கிலீஷ் பேசக்கூட மிஸ்டேக் விட்றாவோ அவன் இன்ஷால்லா இங்கிலீஷ் பேசுவான். யாரு பேசுவா? மிஸ்டேக் யார் விட்டு பேசுறாரோ அவர் தான் இன்ஷால்லா என்னது இங்கிலீஷ் பேசுவோம். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் இங்கிலீஷ் பேசுறதுக்கு மிஸ்டேக் விடும். என்னது? மிஸ்டேக் விடும். பேலன்ஸ் உங்களுக்கு நெவர் எவர் நீங்க அச்சீவ் பண்ணவே இல்லாத இது எல்லாமே உங்களுக்கு இங்கிலீஷ் பேசும். ஸோ அதனால பேசிக்கா இங்கிலீஷ் வெரி சிம்பிள். இங்கிலீஷ் உண்மையிலே இங்கிலீஷ்ல எழுத்திருக்கு தானே, அதை படிச்சு கொடுக்கறத விட அதை ட்ரெயின் பண்றது ஆக லேசி. ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயின் பண்ணுறது எது லேசி? ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரைனிங் சிம்பிள். கஷ்டம் என்னது? உண்மையா கிராமர். என்ன எங்க டாக்டர் வந்து கிராமர் கொஞ்சம் படிச்சு வச்சு கொண்டு நினைக்க நான் கிராமர் முடிச்சுட்டேன். எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் படிச்சு முடிய மாட்டீங்க, படிச்சு கொண்டே இருக்கணும். மௌத்தாக மட்டும் எந்த ஒரு துறையும் படிக்கலாம். இங்கிலீஷை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதில் படிச்சு கொண்டே இருக்கலாம். அது ஒரு ஆசை மனுஷனுக்கு. ஒன்று மேல விருப்பம் வச்சா படிச்சு கொண்டே இருப்பாங்க. எந்த மௌலையில ஹதீஸை படிச்சு முடிவாங்க இல்லை, அதை படிச்சு கொண்டே இருப்போம். மௌத்து அது படிக்க முடியாது. அந்த டைப்பில் இங்கிலீஷ்ல நீங்க டீப்பா படிக்கலாம். இங்கிலீஷ் பேசுறதுக்கு பெருசா படிச்சு கொண்டே போறதுக்கு ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு பேசிக் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் கிடைச்சா நீங்க பேசுறீங்க வேலைச்சுதான். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ், ரிட்டன் இங்கிலீஷ் ரெண்டு இருக்குது. இந்த ரிட்டன் இங்கிலீஷை நீங்கள் எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஸ்போக்கன் இங்கிலீஷ் அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த சும்மா இந்த உட்காந்து கொண்டு 10 டைம் படிச்சுக்கொண்டு போர்டை போட்டுக்கொண்டு 1 வருஷம் இல்லை 2 வருஷம் டிகிரி முடிச்சாலும் நீங்கள் என்னது ஒரு நாளும் பேச மாட்டீங்க. நெவர் எவர். பட் பேசிக் ஒரு சின்ன ட்ரைனிங், கொஞ்ச நாள் ட்ரைனிங், ஒரு அழகான சூழல், ஒரு சிலவங்க பேசுறதுக்கு கிடைச்சா நீங்கள் இங்கிலீஷ் சிம்பிளாக பேசுவீங்க. அப்போ தேவை என்னது? சூழல். அதுதானே இல்லை. இங்கிலீஷ் ஸ்ரீலங்காவில் இங்கிலீஷ் பேசி தான் நாங்கள் கவலைப்பட மாட்டேன். சூழல் இல்லை. பைக்காவது இங்கிலாந்து போயிடுமா? ஏழுமா? எல்லாரும் பிரிட்டன் போயிட்டு இங்கிலீஷ் பேசிடுமா? இல்லை. நீங்கள் பிரிட்டன் போயிடாது.
இங்கிலீஷ் பாடம் மாதிரி சொல்லுவாங்க, இங்கிலாந்து போயிடாது. ஆனாலும் உங்களை சுத்தி ஒரு சின்ன இங்கிலாண்டை உருவாக்கலாம். என்ன செய்யலாம்? உங்களை சுத்தி ஒரு சின்ன இங்கிலாண்டை உருவாக்கலாம். அது பெரிய விஷயம் இல்லை, அதுதான் மெயின். ஸோ அதை தான் நாங்கள் ட்ரெயின் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ இந்த ட்ரைனிங்கை நீங்கள் எடுக்கணும். அடுத்தது, இன்றைக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் பல இடங்களில் ட்ரெயின் பண்ணுறாங்க. நிறம இடம் இருக்குது, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இது பிரிட்டிஷ் கவுன்சில், சரிதானே? எவனுக்கிட்டையும் புதிய ஒரு மேஜிக் மெத்தட் ஒன்று இல்லை, நினைச்சு தானே? அப்படி யாருக்கிட்டையும் இல்லை, நினைச்சு தானே? உண்மையாக சொல்ல போனால் சிலவங்க மிச்சம் அங்கே போகிறது எதுக்குன்னு சொன்னால், சும்மா அந்த சிலவங்களுக்கு இருக்குதானே கொஞ்சம் சல்லி கூட கொடுத்து எங்கேயாவது போனால் பெரிய விஷயம், அதுக்காக வேண்டி போகிறது. சும்மா ஒரு பெரிய சல்லி செலவழிச்சு போகிறது. அங்கேயும் இதே மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுறோம், அங்கேயும் இதே மாதிரி தான் ட்ரெயின் பண்ணுவாங்க. என்னது, ஒரு சில விஷயங்கள் அங்கே நடக்கும், எதெல்லாம் மார்க்கம் தடுக்குதோ அதை அவங்க செய்வாங்க. அதில் சிலவங்க என்ன செய்வாங்க, பண்ணா பேத்துருவாங்க. படத்தை போடுறாலும் மியூசிக்கை போட்டுருந்தாலும் இல்லையா, அது எல்லாத்துக்கும் பண்ணுறாரு இல்லைங்களா? அதை போட்டுருந்தா கொஞ்சம் அதை இதை போட்டு சரி என்ன செய்யறது, ஆட்கள் விரும்புவாங்களா இல்லையா? மார்க்கம் இல்லாதவங்களுக்கு என்ன செய்வாங்க, அந்நிய கலாச்சாரம் அவங்க பேசுவாங்க. இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட், வேற ஒன்றும் இல்லை. என்னது, இவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். அங்க ஒரு அந்த கட்டுப்பாடு ஒன்று இல்லை, லிமிட் ஒன்று இல்லை, மற்றபடி வேற எதுவும் டிஃப்ரெண்ட்டும் இல்லை. பெருசா ஒரு ட்ரைனிங் அவங்களுக்கு பண்ணே இல்லாச்சு. யாருக்குமே இந்த வேர்ல்ட்ல அப்படி கிராமரை எதையும் படிச்சு கொடுத்து செய்யலாது. ட்ரைனிங் உங்களுக்கு என்ன ஒரு குரூப் இருக்கணும், ஒரு நல்ல ட்ரெயினர் இருந்தாண்டா அது போதும், பெஸ்ட் விளைஞ்சுதானே. ஸோ அதனால நீங்க லிசன் பண்ணணும், பேசணும். இதுதான் உண்மையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ட்ரெயினிங், இதுதான் ரியல் ஃபேக்ட். இதை மறைச்சு தான் மிச்சம் பேர் செஞ்சு கொண்டு போறோம். வேலைக்கு தானே டியூட்டை கொடுக்குற எல்லாம் எல்லாம் எழுதுமா எல்லாம் எழுதிப்பார், நல்ல ரைட்டர் அவர் இங்கிலீஷில், என்னைக்கும் பேச மாட்டேன். ஸோ அதனால் நல்லா விளைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ், ஆக்சுவல் ட்ரைனிங் தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு பெஸ்ட் டைம். உங்களுக்கு ரிட்டன் நாலேஜ் வர இருக்கும், பட் ஸ்போக்கன் நாலேஜ் பெரிய அளவுக்கு இருக்காது. நீங்கள் எடுக்க வேண்டிய மெயின் நாலேஜ் எனக்கு ஸ்போக்கன். உங்களுக்கு நல்ல ஸ்போக்கன் ஃப்ளேவர் இருந்தால், நான் சொன்னேன் இந்த இன்டர்வியூவில் பல விஷயங்கள் எடுப்படுதுன்னு, ஒன்று ஐடி இருக்கணும், இது இருக்கணும். அதில் ஆக நம்பர் 1 தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் இங்கிலீஷில் நல்ல ஃப்ளேவர் இருந்தால் எப்படியோ நீங்கள் ஜாப் மார்க்கெட்டில் இடம் பிடிக்கலாம், விஷயம் அது ஷூர். வேற ஜாப் மார்க்கெட்டில் இடம் பிடிக்கிறதுக்கு நம்பர் 1 டூல் உங்களுக்கு என்னது, இங்கிலீஷ். ஸோ அதை நீங்கள் எடுக்காமல் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் நகரக்கூடாது. நீங்கள் எந்த ஒரு இது இப்போ நீங்கள் சார்ட்டர்ட் செய்யணுமேங்க, தமிழ்லையா செய்யுது, எத்தனை ஸ்டேட்மெண்ட் செய்வீங்க, எத்தனை ஸ்டேட்மெண்ட் போயிடும் உங்களுக்கு? F1 F2 தமிழில் செஞ்சு பண்ணிக்கணுமா, சிங்களத்தை செஞ்சு பண்ணிக்கணுமா? விரும்பியோ விரும்பாமோ நீங்கள் எதுக்கு வரும் சொன்ன இங்கிலீஷ் எப்படி பரப்பினா இப்படி தான் பாருங்க, விரும்பியோ விரும்பாமலோ இங்கிலீஷ் இருக்கு வரும். ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் ஈக்கிற இந்த டைமில் உங்களோட பிளானை கீத்த போகிறீங்க. இந்த பிளானை கீத்த போகிறதுல நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் நம்பர் 1 நீங்கள் நாலேஜ் எடுக்க போகிறீங்கன்னா இங்கிலீஷ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் விளைஞ்சி தானே. அதில் சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரைனிங் எடுக்கும். இந்த போயிட்டு உட்காந்து கொண்டு வெறுமனே டென்சஸ் மதையும் படித்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவையான இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு எங்களோட இதில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கிறோம். அதாவது பெரிய அளவுக்கு நாங்கள் ஐலண்ட் பை எங்களோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ப்ரோக்ராம் நாங்களும் டெவலப் பண்ணி செஞ்சுட்டு வரோம். பெரிய அளவு சக்ஸஸ் அல்ஹம்துலில்லாஹ் அதில் நாங்கள் கண்டு கொண்டு போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் உங்களோட ஏரியாவுக்கு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இந்த ஏரியாஸில் நடந்திருக்குது. கால் அண்ட் பேர்வல், அதாவது கால் அண்ட் வெளிகமன் நினைக்கிறேன், டவுன் சவுத்துக்கு கொஞ்சம் நாங்கள் வந்தது குறவு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும் உங்களோட ஏரியாவுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ், அதுவும் அடல்ட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு மட்டும் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். பல இடங்களில் செஞ்சு இந்த டீம் கிட்டத்தட்ட 14-15 ஏரியா ஸ்டார்ட் ஆகும். கிட்டத்தட்ட 14-15 ஏரியாக்கள் நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஏரியாஸில் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ரோக்ராம், 4 months ப்ரோக்ராம். வீக்குக்கு ஒரு நாள் 3 hours மீனி 4 months ப்ரோக்ராம் நாங்கள் செய்ய போகிறோம். இந்த ஒவ்வொரு 3 hours-லையும் நாங்கள் சந்திக்க போகிறதுல அந்த எடுக்கிற ட்ரைனிங், அதுக்கு பிறகு நாங்கள் உங்களுக்கு தரக்கூடிய விஷயங்கள், நீங்கள் தொடர்ந்து எடுக்கக்கூடிய லிசனிங், அதில் தான் மெயின் ஆகும். லிசனிங், ஸ்பீக்கிங், அதான் டாபிக். அதில் நாங்கள் தரக்கூடிய ட்ரைனிங், உங்களுக்குரிய மெட்டீரியல், சிடி அதெல்லாம் வரும் இன்ஷாஅல்லாஹ். அதோடு நீங்கள் அந்த ட்ரைனிங் எடுத்தீங்கன்னா அதுக்கு அங்கால உங்களுக்கு இருக்கிறது ஒன்று தான், ஃப்ளூவன்சி. ஃப்ளூவன்சி என்னது? சரளம் என்றுவாங்க தமிழில். என்னது சரளம்? மிச்சம் பேருக்கு அதுதான் ஆசை, சரளமாக பேசணும். எப்படி பேசணும்? அதுதான் எல்லாத்துக்கும் ஆசை, சரளமாக பேசணும். சரளத்தை பொறுத்த வரையில் அது ஃப்ளூவன்சியை பொறுத்தவரையில் ஒவ்வொரு ஆளுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். விளைஞ்சுதான் ஒருவர் ஒரு டைமில் அச்சீவ் பண்ணுவார், ஒருவர் 2 மாதத்தில் அச்சீவ் பண்ணுவார், ஒருவர் 2 நாளில் அச்சீவ் பண்ணுவார். ஒவ்வொரு ஆளுக்கு தான் முயற்சியை வச்சு, எதை வச்சு? முயற்சியை வச்சு. ஏன்ட ஒரு பிரதர் இருந்தார், அவர் ஒரு உதாரணம் உங்களுக்கு.
அவரை பற்றி அவரோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவேன். நான் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில் போகிறவங்களுக்கு அவர் இன்றைக்கி ஒரு லெக்சர், AA சார்ட்டர்ட் லெக்சர் இந்த அக்கௌண்டன்சி ஃபீல்டில் இருக்கிறார். அவர் தமிழ் மீடியமில் படித்தார், ஓலெவல் மட்டும் தமிழ் மீடியமில் படித்தார். ஓரளவு நார்மல் ரிசல்ட் ஒன்று எடுத்து பாஸ் ஆகினார். அவருக்கும் ஒரு அக்கௌண்டன்ட் ஆகும். அவர் A-level கூட செய்யலை. O-level முடிஞ்சோன்னு என்ன செஞ்சார், அவர் அக்கௌண்டன்ட் ஆகிறதுக்கு அவருக்கு ஒரு அட்வைஸ் கிடச்சிட்டு AA செஞ்சுட்டு நீங்கள் சார்ட்டர்ட் செய்யுங்க. அந்த அட்வைஸ் அவர் செய்ய போகிறதுக்கு அதில் இன்னொரு அட்வைஸ் கிடச்சி இங்கிலீஷில் தான் நீங்கள் செய்யுங்க. ஸோ அவருக்கு இங்கிலீஷ் என்பதே என்னது, எஸ் எடுத்ததே பெரிய ஏதோ ஹெல்ப்லாம் கிடைக்குமா இல்லையா, அந்த ஹெல்ப்பில் தான் எஸ் எடுத்தது. அந்த அளவுக்கு டவுன் அவர் என்ன செஞ்சார், ஒரு இதே மாதிரி ஒரு 3, 4, 5, 6 மாதத்தில் ஒரு சின்ன ப்ரோக்ராமோட ஃபாலோ பண்ணார். ப்ரோக்ராம் எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுவாங்க, அதல்ல முக்கியம். என்ன வித்தியாசம் பண்ண அவரோட டார்கெட் அவரோட மனசில் இருந்துச்சு, அவர் அக்கௌண்டன்ட் ஆகணும். அக்கௌண்டன்ட் ஆகணும். அந்த டைமில் அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சு, இங்கிலீஷ். அதனால் அந்த 4 மாதமும் அவரோட மூச்சு இங்கிலீஷாக தான் இருந்துச்சு. எப்பெல்லாம் என்னை கண்டா எனக்கு கொஞ்சம் அலட்டி, ஏன் எப்போ கண்டாலும் சும்மா பேசுறதில்ல, இங்கிலீஷில் இது என்னது, இங்கிலீஷில் அது என்னது, இது எப்படி சொல்றது, இந்த வார்த்தை என்னது, என்னடா இது காண்ற நேரம் மனசு இருக்கு. ஏன் அவரோட டார்கெட் மனசுல என்னது, முழு மூச்சும் என்னது, நான் அக்கௌண்டன்ட் ஆகணும்னு இங்கிலீஷ். ஒன்றை நீங்கள் செய்யறதுண்டா முழு மூச்சும் உங்களோட என்ன அடிக்கணும், அதான் இருக்கு. பெரிய வேலையே இல்லை. 4 monthsல நீங்கள் இந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் எடுக்கிறது சின்ன விஷயம். ஆனால் உங்களோட மனசில் அந்த இங்கிலீஷ் என்ன செய்யணும், வாழணும், முழு மூச்சும் எடுக்கணும். வேலைங்க. நான் ஒரு காலம் அரபிக் படித்தேன். எப்படி தெரியுமா, நான் போகிற நேரம் இல்லை, பஸ்ஸில் போகல அரபிக்கில் ஏதாவது வார்த்தை ஒன்று படித்து அதை கண்டா மிந்தி குர்சி மனசால சத்தமாக சொல்கிறேன். இன்னும் யோசிப்பானே போல வர பைத்தியமான போகிற வார நேரம் என்னது, வார்த்தைகள்லாம் சும்மா மனசால இது இல்லையா, இது இல்லையா, இது இல்லையா, இதை மாதிரி மனசில் அட்டிக்கட்டி வந்து கொண்டே இருக்கு. ஏன் என்ன மூச்சு என்னது, அந்த காலம் எனக்கு என்னது, எனக்கு ஒன்றும் என்னது அரபிக், என்ன முழு மூச்சும் அரபிக். ஸோ யூ ஹேவ் டு லிவ் வித் இங்கிலீஷ். யோசிக்கிறது என்னதுல இங்கிலீஷ்ல பல கன்செப்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் சொல்றதுக்கு டைம் இல்லை. ஒன்றே சொல்ல திங்க் இன் இங்கிலீஷ். இது ஒரு இன்டர்நேஷனல் கன்செப்ட், நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கலாம். திங்க் இன் இங்கிலீஷ் என்னது, இங்கிலீஷ்ல யோசிக்கிறேன். நான் கேட்கிறேன், யாராவது உங்கள்ட்ட ஒத்தரிப்பீங்களா, ஒரு நாள் சரி தனியா யோசிக்காதவங்க இருப்பீங்களா, தனியா உட்காந்து ஏதாவது யோசிக்காதவங்க இருப்பீங்க இல்லை தானே. பஸ்ல போகணும் சரி, வரணும் டாய்லெட்ல போக சரி, டாய்லெட்ல போக சரி, தனியாக யோசிப்பீங்க தானே. ஏதாவது இன்றைக்கு இது செய்வோம், நாளைக்கு இது செய்வோம், இது இன்னும் இங்கே போவோம், அவனுக்கு சந்திப்போம், யோசிச்சுக்கொண்டே இருப்பீங்க. எந்த மொழியில யோசிக்கிறது, தமிழ்ல தான் யோசிக்கிறீங்க. வாயில சத்தம் வராட்டி எதில் யோசிக்கிறேன், நாங்கள் தமிழ்ல யோசிக்கிறேன். இந்தியா ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு இங்கிலீஷ்ல யோசிங்க. எதுல யோசிக்கிறேன், இங்கிலீஷ்ல. கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். எப்படி இங்கிலீஷ்ல யோசிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஆனா பயப்படாதீங்க, யாருக்கும் தெரியாம நீங்க யோசிக்கிறது தனியா ட்ரை பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட். இந்த திங்கிங் இங்கிலீஷே உங்களை இங்கிலீஷ்ல ஒரு ஸ்டெப் கூட்டிடும். விளையாட்டு உங்களுக்கு இந்த திங்கிங் இங்கிலீஷே இங்கிலீஷ்ல ஆட்டோமேட்டிக்கா உங்களை ஸ்டெப் கூட்டிடும். நீங்க எங்க ட்ரெயின் எடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்டெப் கூட்டிடும் உங்களை. திங்கிங் இங்கிலீஷ், இங்கிலீஷ்ல யோசிக்கிறது. இப்படி எத்தனையோ இருக்குது. இங்கிலீஷ்ல தனியா பேசுறது ஒன்று இருக்குது, இது நிறைய இருக்குது. இதெல்லாம் இன்னைக்கு இன்டர்நேஷனல் ட்ரைனிங் விளையாச்சு தானே. உங்களுக்கு போய் ரீசர்ச் பண்ணி பார்க்கலாம். நீங்க இன்டர்நெட்டோட டச் இருக்கிறோத்தரண்டா நீங்க ரீசர்ச் பண்ணி பாருங்க. ஸ்ரீலங்கால இல்ல, அமெரிக்காவில் கூட ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிச்சு கொடுக்குறாங்க. ஏன் அமெரிக்காவில் எல்லாம், அமெரிக்காவில் கூட வந்தவங்க வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க கேட்குறாங்க. இன்டர்நேஷனல் ட்ரைனிங் என்னன்னு பாருங்க. பாருங்க இன்றைக்கு கிராமருக்கு இதே சொல்லுவோம். நான் அடிக்கடி ரேடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன், உண்மையாக என்னையை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியுமா இருக்கும். இப்போ ஒரு ஆள்கிட்ட ஷூ இருக்குது, என்ன இருக்குது, ஷூ இருக்குது, ஷூ மட்டும் இருக்குது, சாக்ஸும் மிகனையும் ஷூ சாக்ஸும் கூட அவருக்கு பாலிஷ் தெரியும். ஷூ பாலிஷ் ஒன்றும் இல்லை, ஷூ மட்டும் இருக்கு. பாவிக்கலாமா, ஏலவா, காவிக்க போட்டு போகலாம். அமெரிக்காவும் போட்டு போகலாம், பொலிஷ் இல்லை தடுப்பானா இல்லை, போட்டு போகலாம். இன்னொருத்தர் இருக்கிறார், ஷூவும் இருக்குது, அவர்கிட்ட பொலிஷும் இருக்குது. இப்போ என்ன டிஃபரெண்ட், கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா, பாலிஷ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும், லுக்காக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எடுப்பேன். இன்னொருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கையில் ஷூ பாலிஷ் மட்டுமே, ஷூ இல்லை. என்ன செய்யணுமா அவருக்கு, தாவம் வந்தா ஒண்டி விளையாடி எடுத்து குடிக்க இயலும், தலை கொஞ்சம் நரைச்சிருந்தா பூச்சி குறையும், வேற ஏதாவது செய்யலுமா இல்லை. என்னைய பொறுத்தவரையில் ஷூ என்பது இங்கிலீஷ், பாலிஷ் என்பது கிராமர். என்னது, ஷூ என்பது பேசிக் லாங்குவேஜ், பேசிக் மொழியில பேசிக். ஷூ கிராமர் என்றது பாலிஷ். எங்கடாக்கள் எதை வாங்கி வச்சு, எல்லாரும் பாலிஷை மட்டும் வாங்கி வச்சு, ஷூ எங்க எதுல பூசுறே காணுமே, எதை வாங்கணும் நாங்க இப்ப.
பொலிஷை வாங்குறமோ இல்லை ஒன்றாவது எதை வாங்கிக்கணும், ஷூவை வாங்கணும். விளைஞ்சு தானே. ஸோ அதனால ஷூவை வாங்குறதுக்குரிய முயற்சியை நீங்க எடுங்க. ஏதோ ஒரு வகையில் ட்ரை டு பை த ஷூ. விளைஞ்சு தானே, ஷூவை வாங்க பாருங்க. அதுதான் மெயின். விளைஞ்சு தானே, அதிகம் கேளுங்க. இந்த கேட்கறது தான் வாயிலேந்து வரும். இந்த ஊமைக்கிறவங்க தானே பேசலாது. ஊமை காது கேட்குமா? காது கேட்காது சொல்லிட்டு தான் ஊமை. அப்படித்தானே, அப்படித்தானே. இந்த காதுல உலாத உண்டு இந்த வாயால வர. சில இடத்துல இந்த புள்ளைகள் வந்து இந்த சின்ன புள்ளைகள் இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு சபையில வச்சு சில தப்பான வார்த்தை புள்ளைய பேசிடுவாங்க இல்லையா, எங்கேயா பழகி நான் தூசண மாதிரி சொல்லுவாங்க, 2 வார்த்தை பேசி உமா அப்பா மானத்தை வாங்கிட்டான்னுடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? மானத்தை வாங்கிட்டான்னுடுவாங்க. ஏய் இன்னும் வார்த்தை பேசிட்டான். நான் கேட்கிறேன், யார் தெரியுமா யார் மானத்தை வாங்கினது? அவங்க தான் அவன் மானத்தை வாங்கின. ஏன் அந்த புள்ளைக்கு காதால் அந்த வார்த்தை உலாம ஒரு நாளும் அந்த வார்த்தையை புள்ள பேசாது. இதுதான் இயக்கு. அதான் அல்லா வச்சுக்கிறேன். அப்ப எங்கேயும் விழுந்திக்கும், அங்கிட்ட இங்கிட்டு போக சின்ன பிள்ளை எங்கேயும் விழுந்திக்கும். எந்த காது வாப்பா உமா தான் பேசிக்க. அப்ப யார் மானத்தை வாங்கினு? உமா தான் அவனோட வானத்தை வாங்கிக்கொண்டா, வாப்பா தான் அவனோட மானத்தை வாங்கிக்கணும். விளைஞ்சா அப்ப இந்த காதுல உலாத ஒன்று என்ன செய்யாது, ஒரு நாளும் பயப்படாது. அதனால நீங்க இங்கிலீஷ் பேசணும்டா, நீங்க நிறமா இங்கிலீஷை கேட்கணும். எங்கடா அவன் கேட்கறல்ல, ஒன்றும் விளங்குது இல்லை, ஒன்றும் விளங்குது இல்லை. அந்த ஹவுஸ்மேட்டுக்கு ஏதாவது விளங்கிச்சா, பிள்ளைக்கு ஏதாவது விளங்கிச்சா? அப்போ ஒன்னாவது குவாலிஃபிகேஷன் என்ன தெரியும்? உனக்கு விளங்க கூடாது இங்கிலீஷ். ஒன்னாவது குவாலிஃபிகேஷன் என்னது? இது நேச்சுரல், இதுதான் ரியல் கான்செப்ட். நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க, நீங்க போயிட்டு சர்ச் பண்ணி பாருங்க. நீங்க இன்னைக்கு இன்டர்நெட்டோட இருக்கீங்க இல்லையா, நான் சொல்ற ஃபேக்ட் உண்மையிலே உங்களுக்கு பார்க்கலாம். விளங்கிச்சுதானே? ஸோ அதனால ஒன்னாவது விளங்க கூடாது. கொஞ்ச நாளைக்கு பொறுத்து என்ன செய்யணும், என்ன சொல்றான்னு விளங்கணும். ஸோ அதனால யார் இந்த லிசனிங்க்கும் ஸ்பீக்கிங்க்கும் யார் ரெடி ஆகிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் என்ன செய்யலாம், இந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். இந்த விஷயங்களை பதிய வச்சுக்கோங்க. கடைசியா நான் ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். அடுத்த செஷனுக்கான டைமும் வந்துட்டு இன்னும் விஷயங்கள் சொல்லலாம், பட் அதுக்கான டைம் இல்லை. கடைசி ஒரு விஷயம், நீங்க என்னத்தை அச்சீவ் பண்ணாலும் இந்த உலகத்தில் இங்கிலீஷில் உங்களுக்கு எதை கிடைச்சாலும் சரிதானே, நீங்க எதை கிடைச்சாலும் உங்கள்கிட்ட ஒரு வித்தியாசம், உங்களோட பொறுமதி எப்போ இருக்குமா? நீங்க டாக்டரோ யாரா இருந்தாலும் பொறுமதி என்ன தெரியுமா? சும்மா டாக்டருக்கும் உங்களுக்கு ஒரு டாக்டர் பொறுமதி தான். ஆனால் அதுலேயும் பொறுமதியான அல்லாவை பயந்த டாக்டர் யாரு? அல்லாவை பயந்த டாக்டர் தான் பொறுமதி. ஒரு இன்ஜினியர் இருப்பார், ஆனால் யாரு பொறுமதி? அல்லாவை பயந்த ஒரு இன்ஜினியர் தான் பொறுமதி. ஸோ அதெல்லாம் நீங்க எதை அடையிறீங்களோ இல்லையோ உங்களோட மார்க்க விஷயத்தை நீங்க பிளான் பண்ணிக்கோ. இன்றைக்கு உங்களுக்கு கிடைச்சிக்கிற ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த கண்டாக்டை நீங்க வச்சுக்கோ. இன்றையிலிருந்து நீங்க இறங்கணும். இவங்க உங்களுக்கு ஒரு சர்வீஸை இறங்கி இருக்கிறாங்கன்னா உங்களோட ஊர்ல உங்களோட ஊருக்கு சர்வீஸ் செய்யறது இதுக்கு போற உங்களோட டியூட்டி. ஏன்னா நீங்க 20 வயசு தட்டிட்டீங்க, இதுக்காக உங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது. பல விதமான ப்ரொஜெக்ட்ஸை நீங்க என்ன செய்யணும், எடுத்து செய்யணும். அப்பதான் உங்களுக்கு விளங்கும் லைஃப் அண்ட் என்ன விளங்குச்சு உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு விளங்கும் லைஃப் அண்ட் என்ன எக்ஸ்பீரியன்ஸ். இப்பவே உங்களுக்கு அந்த நாலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால இதுக்கு போறோம். இந்த உங்களோட ட்ரைனிங் 2 days முடியுது. இதுக்கு போற இதை எடுத்தோம் போனோம், நம்மளோட ஏரல்ஸ் இதை பார்த்தீங்க அப்படி இல்லை. இதுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஒரு ப்ரொஜெக்ட் எடுங்க. இந்த குரூப் ஒரு ப்ரொஜெக்ட் எடுங்க, ஒரு சர்வீஸை நீங்க பண்ண பாருங்க, அதை செஞ்சு பாருங்க. அதுல இருக்கிற ஃபன்னும் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களோட கேரக்டரை மோல்ட் பண்ணும், உங்களோட கேரக்டரை மோல்ட் பண்ணும். அது உங்களுக்கு மேலே போகிறதுக்கு பெரிய ஹெல்ப் ஆகிடும். ஸோ அதனால நீங்க அடிப்படையாக வச்சுக்கோங்க. டைம் முடிஞ்சேன்னு சொல்லிட்டாங்க. மார்க்க சம்பந்தமான பல விஷயங்கள் இருக்குது, அதை சொல்றதுக்கு இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து மத்தாக்கள் வருவாங்க. ஸோ அதனால உங்களோட மனசுல ஒன்றை பதிய வச்சுக்கோங்க. நீங்க எதை அடையிறீங்களோ இல்லையோ எல்லாத்துக்கும் நீங்க முக்கியமா அடையணும் மார்க். அதனால அல்லாஹ்வை பயந்த ஒரு ஸ்டூடெண்டா நீங்க வந்துட்டீங்கடா, உங்களுக்கு தான் அல்லாஹ் கிட்ட என்னது இடம் கூட இன்ஷா அல்லாஹ். அரசியல நிழல் கூட உங்களுக்கு தான் இன்ஷா அல்லாஹ். சரி இன்ஷா அல்லாஹ் முடிச்சுக்கொள்ளுமா? அதான் நீங்க இந்த ஃபீல்ட்ல போற நேரம் ஒவ்வொருத்தர் சொல்லலாம், முஸ்லீம் என்று போற நேரத்தில் நாங்கள் சில ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் நாங்கள் கண்டோம். அதை மேனேஜ்மெண்ட் ஒரு ட்ரைனிங்கு போக வந்து தாடி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. சும்மா சொல்ல ஒரு தாடி ஒரு 2006 நினைக்கிறேன், 2006 வந்து தாடி ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்போ நான் இந்த எல்லா குவாலிஃபிகேஷனும் ஓகே, எல்லா குவாலிஃபிகேஷனும் ஓகே. அப்போ இந்தியன் கம்பெனி சொன்னோட பேடை கொஞ்சம் கட் பண்ணி போயிருந்தேன். எல்லாம் ஓகே, அவனுக்கு இதில் எல்லாம் ஓகே, அவனை பேடை கொஞ்சம் கட் பண்ணி தாடி கொஞ்சம் வெட்டி விடாலும் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. தாடியை வெட்டுவீங்க, ஆனால் நிறைய பொறுத்தவரை தன்னம்பிக்கை இருக்குதானே. இந்த தாடியை வச்சுட்டே முன்னேறலுமே அந்த நம்பிக்கையை எடுத்தா நான் உங்களுக்கு கண்டிக்கிறேன். அல்லாஹ் பல வழியில எங்களுக்கு உதவி செஞ்சுக்கிறேன். இதை நான் சொல்றேன். நீங்க மார்க்கத்தோட எவ்வளவு மாஷா அல்லாஹ் நல்லா கஷ்டப்படுறாங்க.
நாங்கள் ஆரம்பத்தில் நான் ஐயாவுக்கு வாரேன் சார். நான் சகோதர எல்லாம் வீட்டில் எங்களோட வீட்டிலலாம் சரியான புஷ். என்ன புஷ் தெரியுமா? உங்களை மாதிரி வயசில் தான் நாங்கள் தவ ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா உனக்கு ஜொப் ஒன்று இல்லையா, நாங்கள் நல்லா படிச்சுக்கிறோம், நல்லா படிச்சிருக்கிறோம். உனக்கு ஜொப் ஒன்று இல்லையா, நாங்கள் படிச்சு கொண்டு எல்லாம் செய்கிறோம். ஆனால் இந்த தவ ஃபீல்டில் போகிற நேரம் எங்களை விட்டாளுக்கும் பெருசாக அளவுக்கு மார்க்கம் இருக்கிறது. ஆனால் ஏதோ நாங்கள் அப்போ அந்த டைமில் இஸ்லாத்தை அதை அகதியா செய்கிறது எங்களுக்கு அது இதாகிடுச்சு. ஆனால் மாஷால இன்னையும் தெரியும், நாங்கள் கண்ணை பாருங்க அல்லாவுக்காக முயற்சி செய்யறதுக்கு செஞ்சதால அல்லாத டீச்சிங் மூலமாக நாங்கள் டீச்சர் ட்ரைனிங்கோ எங்கேயும் போகலாம். இன்றைக்கு டீச்சர் ட்ரைனிங் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. எப்படி டீச் பண்ணது, எப்படி ஒரு பிள்ளையை கண்ட்ரோல் பண்ணது, அந்த ட்ரைனிங் எங்கள்கிட்ட கேட்குறாங்க. இது நாங்கள் அல்லாவுக்காக பாடுபட்டதால் அல்ல எங்களுக்கு தந்தோம். எல்லா மீதானாக அல்ல டோட்டலாக தந்தேன். நீங்கள் அல்லாவுக்காக வேண்டி எவ்வளோ கொடுக்குறீங்களோ நான் கண்டது எங்களோட லைஃப்ல அனுபவத்தில் கண்டது. அல்லாஹ் உங்களுக்கு எங்கேயாலே தருவாங்க. ஐஸ்வரி நல்லா புரிஞ்சு கொடுங்க. எந்த விஷயம் வந்தாலும் உங்களோட மார்க்கத்தை விட்டு கொடுப்பாங்க. மார்க்கத்தை விட்டு கொடுக்காம இருந்தேன்னா உங்களுக்கு இருக்கிற அந்த ஆளுமை பர்சனாலிட்டி அது உங்களுக்கு சல்வி கத்தும் கிடைக்காது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஐயாவில் இருக்கிற யாரு கேட்டாலும், என்ன கேட்டாலும் யாரு கேட்டாலும் லட்சக்கணக்கு. இன்றைக்கு நாங்கள் அமைப்பு இருந்தோம் ஒரு பெரிய அளவுக்கு நாங்கள் ஒரு நார்மல் இதில் தான் போகிறோம். வெளியே போனால் லட்சக்கணக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு ஆற்றல் எல்லாருக்கும் இருக்கு. இந்த ஆற்றல் அல்லாஹ் தந்தது வேற எந்த விதத்திலும் இல்லை. ஆனால் மாஷா சம்பாதிக்கிறேன், நாங்கள் என்னுடைய எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம். ஆனால் அமைப்பை செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனால் தௌவாக நாங்கள் செய்கிற நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு தருவாங்க ஒரு விதத்தில். அது எங்களுக்கு சொல்ல இயலாம், அது சொல்ல கஷ்டம். அதை நீங்கள் அனுபவிச்சுதான் காணுவீங்க. ஐஸ்வரி தான் மாஷா நல்லா கஷ்டப்படுறாங்க. சோ இத மாதிரி ஏற்பாடு செஞ்சோம். நீங்க கட்டாயமா துஆ செய்யுங்க. அல்லாஹ்வுடைய ஹெல்ப் நீங்க உணர்ந்து தான் போறீங்க. அப்படி ஹெல்ப் பண்ணுங்க. ஆடிட் போற நேரத்துல நான் ஐட்டா அக்கவுண்ட்ஸ் பத்தி அந்த டைம்ல நாலேஜ் இருந்துச்சு. நான் சொன்ன ஆடிட் போற நேரத்துல கல்ச்சர் நான் இப்படி இல்லாம இப்படி உள்ளுக்கால மாட்டிப்பேன். உள்ளுக்கால மாட்டிச்சிட்டு அண்ணா கட்டைக்கு அண்ணா கட்டையால குத்துவேன். குத்திட்டு போற சில டைம் இப்படி இதாகும். அப்ப எங்கடைக்கு ஆபீஸ்ல இருக்கிற செலவுல கூட முன்னாடி கம்மத்துறதை கேட்பான், வெள்ள பாண்டி கேட்பான். ஆபீஸ்ல இருக்கிற யார் முஸ்லிம் புண்ணியமா இருக்கு கம்மத்துல நாசனவு கம்மத்துல தான் கொள்கையை விட்டு கொடுக்கல. மாஷால இன்னைக்கு ஐயா அதுல ஒரு பெரிய பொசிஷன்ல நாங்க இருக்கிறோம். சரி இன்னைக்கு மாஷால எந்த குறையும் எல்லாம் வைக்கல. சீதனம் இல்லாம முடிச்ச ஒன்றும் இல்லாம இதாக்கினோம். எல்லாரும் பிள்ளைகள் இருக்கி தௌவாவும் செய்யற. இன்றைக்கு ஒரு நல்ல பொசிஷன் சமுதாயத்துல மதிக்கிற அளவுக்கு இருக்கிறோம். ஸோ இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. நீங்க ஏண்டிய அளவுக்கு ஆயிட்டா நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு ஃப்ரீ, யூஆர் டோட்டலி ஃப்ரீ. நீங்க ஃப்ரீ பேர்ட் மாதிரி தான். உங்களை வேண்டிய மாதிரி வளைக்கிறது, உங்களே வேண்டிய மாதிரி உங்களை என்ன செய்யலாம், வளைக்கலாம். ஆனா நீங்க ஒரு கட்டுக்கோப்புக்குள்ள இருந்தா உங்களுக்கு இருக்கிற பெருமதியே வேறு. ஸோ அது சுட்டி நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. இது உங்க அட்வைஸ் எடுத்துக்கொண்டு ஏறா சில நேரம் உங்களுக்கும் கஷ்டமா இருக்கும். நான் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சாதான் நான் பேசுறேன். வெயில இருக்குது, டயர்ட் இருக்குது, பசி இருக்குது. இந்த உணர்வுகளை புரிஞ்சுக்கொண்டு தான் நாங்கள் எல்லாம் செய்யறோம். ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் எடுத்துக்கொண்டு மார்க்கத்தை கொஞ்சம் படிங்க. மார்க்கம் படிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கொள்ளலாம். அந்த போய் அந்த பத்திரசாலை பேருக்கு குந்தி படிக்கிறது இல்லை, செல்ஃபாக படிங்க. இப்போ நான் சும்மா ஆரம்பத்தில் அந்த ரிசர்ச்சோ நம்ம பார்க்குற நேரத்தில் நான் கண்ட சில அந்த பறவைகள் சும்மா பாருங்க நல்ல அற்புத படைப்புகள் சொல்லலாம் தானே இல்லை சொல்லுங்க. அந்த ஒரு பேர்ட் ஒன்று இருக்குது. அந்த பேர்ட் வந்து கிட்டத்தட்ட அலஸ்காலேருந்து ஒரு இடத்துக்கு கிட்டத்தட்ட 9000 கிலோமீட்டர் ஞாபகம். நீங்க நெட்ல அந்த பேர்ட் பேர் எனக்கு வருது இல்லை. 9000 பாரம் வந்து 170 கிராம், 170 கிராம். சீனியரா நாங்கள் இன்னும் தம்பி தான் சொல்றோம். அது எப்படி பறக்குதுன்னா 24 hours மேலே தொடர்ச்சியா 7 நாளைக்கு 9 நாளைக்கு மேல பறக்குது. இது ஒரு ரிசர்ச்சர் ஒரு சயின்டிஸ்ட் என்ன செய்யறாங்கன்னா ஒரு இதுக்குதாங்க சேட்டலைட்டை வச்சுக்கொண்டு தனியா அதே கவனிச்சுக்கொண்டு இல்லை. ஒரு லேடி பேர்ட் பொம்பளை பறவை 9000 கிலோமீட்டர் 9000 ஸ்ரீலங்கால இந்த எங்க அம்பாந்தோட்டையில இருந்து யாழ்ப்பாணம் எத்தனை கிலோமீட்டர் இருக்கு? எத்தனை? 9000 கிலோமீட்டர் தின்னாம குடிக்காம தூங்காம அது பறக்குது. சும்மா யோசிச்சு பாருங்க. அது 170 கிராம். அதுக்கு எங்க அவ்வளவு எனர்ஜி? இது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தா கொஞ்சம் அல்லாஹ்வோட படைப்புகளை சுபஹானல்லாஹ்
ஏராளமே இருக்கு. ஒவ்வொன்று நான் சும்மா நான் சொல்றேன். அப்போ இதில் விஞ்ஞானி அவங்க கொடுக்குற ரிசர்ச் என்னென்னா அதில் மூளை 2 சைடும் ஒரு டைம்ல ரெஸ்ட் எடுக்கல, இன்னொரு டைம் தூங்குதான். இன்னொரு டைம் தூங்க போல ஹாஃப் டு ஹாஃப், இன்னொரு டைம் இது வேலை செய்யக்கூட இது தூங்கணும். சும்மா பாருங்க. அது மாதிரி இன்னொன்று லேசன் அல்பர்ட்ரோஸ் என்ற ஒரு பறவை உண்டு. அது தண்ணியில் தூங்கணும். தண்ணியில் தூங்குது. கூடுதலாக லேசன் அல்பர்ட்ரோஸ் இணையதளத்தில் அடிச்சு பாருங்க. அதே மாதிரி கூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பறவை ஒன்று இருக்குது, ஒரு வகையான பறவை உண்டு. அந்த கூஸ் பறவை பறக்கிறதால இப்போ நார்மலி விமானம் வந்து 27,000 அடி ஒரு சிலத்துக்கு போகும் ஃப்ளைட். அதை விட கொஞ்சம் தான் போகும். அங்கே வந்து ஆக்சிஜன் இல்லை. இந்த ஆக்சிஜன் தானே, ஆக்சிஜன் இல்லாத ஒரு சிலத்துக்கு அது பறக்குது. அப்போ அது வந்து இந்தியா ஹிமாலய இடத்துல தான் அது என்ன செய்யுது, வாழுது. அப்போ அவங்க சொல்றாங்க விஞ்ஞானிகள் அது வந்து அந்த கட்டிய பூல வச்சு அதை அந்த ஆக்சிஜன் எடுத்துக்கொண்டு போயிட்டு அதை எனர்ஜியாக யூஸ் பண்ணி, இப்போ நாங்கள் கடலுக்கு கீழே நீச்சல் அடிக்குள்ள நாங்கள் சேவ் பண்ணி யூஸ் பண்ண மாதிரி இது வந்து அதுக்கு இருக்குது. பட் இதெல்லாம் பார்க்குற நேரத்தில் அல்லாத அற்புதங்கள் உங்களுக்கு என்ன செய்யும், இன்னும் கொள்வார். ஸோ நீங்கள் இந்த தர்பியா 2 days தர்பியா மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொடுங்க. வேண்டாம் என்னத்தை இருந்தாலும் மார்க்கம் இல்லாமல் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் இதாகாத ஒரு விஷயத்தை கடைசியாக சொல்லிக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.